வணக்கம். அதிர்வு அதிகாரம் 2 நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய தினம் நாங்கள் சந்திக்க இருப்பது தமிழ் முற்போக்கு கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் மலையக மக்கள் முன்னணியின் தலைவருமான திரு வி. ராதாகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள்? நல்லா இருக்கிறோம். அரசியல் செயற்பாடுகள் எப்படி சென்று கொண்டிருக்கிறது? அரசியல் செயற்பாடுகள் விரும்பத்தக்க வகையிலே அல்ல, இருந்தாலும் அரசியல் செய்ய வேண்டிய சூழ்நிலையிலே நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அது என்ன தகாத அதாவது மக்களுக்கு சேவை செய்யக்கூடியதான் அரசியலுக்கு வர்றோம். மக்களுக்கு சேவை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அது விரும்பத்தகாத ஒரு அரசியல் தான். ஏன் உங்களுடைய அரசியலுக்கு ஏதேனும்? இல்லை, அதாவது ஏற்கனவே அரசாங்கம் பல லட்சம் ரூபாய் கோடிக்கணக்கான பணங்களை எங்களுக்கு கொடுத்து கொண்டு வந்தது. எல்லா அரசாங்க கட்சி எதிர்கட்சி எல்லாத்துக்கும் நிதி ஒதுக்கீடு. இப்போ எங்களுக்கு டிசிபி, அதாவது பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்டத்திலே ஒதுக்கப்படுகின்ற அந்த 1 கோடி ரூபாயும் இப்போ இல்லை. அப்போது எங்களால் மக்களுக்கு ஏதாவது செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இன்றைக்கி இல்லை. எந்த அமைச்சுக்கு போனாலும் அங்கே பேசுகிறது காசு இல்லை, செய்ய முடியாது. இதை இப்போ செய்ய முடியாது, ஒரு ரோடு போட முடியாது, ஒரு தண்ணி எடுத்து கொடுக்க முடியாது, ஒரு பாதை அபிவிருத்தி செய்ய முடியாது. இப்பாற சூழ்நிலையிலே இன்று பாராளுமன்ற எம்பிக்கள் மிகவும் கஷ்டத்துக்குரிய சூழ்நிலை இருக்கிறாங்க. சில நேரம் கோயிலுக்கு வந்தால் நாங்கள் கையிலிருந்து தான் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஹார்ட் பேஷண்ட் வந்தால், கிட்னி பேஷண்ட் வந்தால் எல்லாமே கையில் தான் கொடுக்க வேண்டியிருக்கு. முந்தினா அந்த நிதிகளில் ஏதாவது ஒதுக்கி அப்படி செய்து நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய, அப்போ மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. அதனால தான் நான் சொன்னேன், அந்த எங்களுடைய இந்த விரும்பி செய்கின்ற ஒரு அரசியலாக இன்று இருக்கவில்லை. உங்களுடைய நிலைமை எப்படி என்றால் மக்களுடைய நிலைமை இதுவிட மோசம். இன்று ஆஸ்பத்திரிகளிலே மருந்து இல்லை, சாப்பாட்டு பொருட்களுக்கு மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அதே போல் இன்று வறட்சி ஒரு பக்கம் வாட்டுகின்றது. இதுவும் மக்கள் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றார்கள். இவ்வாறான சூழ்நிலையிலே இன்று மக்கள் நல்ல முறையிலே இந்த நாட்டிலே சீவிக்கிறதாக எங்களுக்கு தெரியவில்லை. அதாவது நான் ஒன்று சொல்லலாம், இன்று சென்னையிலே நல்ல மழை பெய்கிறது. அதாவது எங்களுடைய பக்கத்திலே இருக்கின்ற ஒரு ஸ்டேட், இந்தியாவினுடைய பகுதி, வளமையாக சென்னையில் மழை பெஞ்சால் இங்கே அநேகமாக பெய்யும் மழை. அது வளமையாக ஒரு இந்த எங்களோட வெதர் கண்டிஷன் அப்படி தான் இருக்கும். ஆனால் இப்போ அங்கே பெய்யுது, இங்கே பெய்யுது இல்லை. இப்போ நான் காலையில் நியூஸில் பார்த்து 5 நாளைக்கு தொடர்ந்து மழை இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே மழை இல்லை. ஆனால் அங்கு வெயில் அகோரமாக சில இடங்கள் உச்சத்தில் இருந்த இடத்தில் தமிழ்நாட்டில் இங்கே மழை பெய்து கொண்டிருந்தது. இல்லை இங்கேயும் இப்போ 2-3 மாதமாக எங்களுக்கு தேவைப்பட்ட மழை கிடைக்கவில்லை. அதனால தான் இந்த வறட்சி கூடுதலாக இன்று இருக்கின்றது. இந்த நேரத்தில் ஒரு தேர்தல் வந்தால் என்ன நடக்கும்? தேர்தல் வந்தால் ஜனநாயக முறைப்படி மக்கள் அதில் வாக்களிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஆனால் அந்த தேர்தலிலே முகம் கொடுக்க வேண்டிய இப்பொழுது நாங்கள் உதாரணமாக வைப்போமே, இப்போ உள்ளூராட்சி தேர்தல் நடந்திருந்தால் அது தேர்தல் நடந்திருக்கும். தேர்தல் நடக்காமல் இருக்க முடியாது. ஒரு ஜனநாயக நாட்டிலே தேர்தல் நடக்க வேண்டும். தேர்தலிலே போட்டியிடுகின்றவர்களுக்கு வாக்களிப்பார்கள். ஆகவே தேர்தலிலே போட்டியிடுகின்றவர்கள் அந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகளை செய்வார்கள். அதன் மூலமாக அந்த ஜனநாயக ரீதியிலே தேர்ந்தெடுக்க வேண்டிய பொறுப்பிலே இருக்கின்ற மக்கள் அவர்களை தேர்ந்தெடுப்பார்கள். அதே போல் இன்று எந்த தேர்தல் வந்தாலும், ஜனாதிபதி தேர்தல் வந்தாலும், பாராளுமன்ற தேர்தல் வந்தாலும், மாகாண சபை தேர்தல் வந்தாலும், எந்த தேர்தல் வந்தாலும் மக்கள் அதற்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருப்பார்கள். ஆனால் அந்த தேர்தலிலே எதிர்பார்க்கின்ற வாக்கு வீதங்கள் எல்லா பக்கமும் குறையும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. ஏனென்றால் இன்று அரசியலே வேணாம் என்று சொல்லுகின்ற மக்கள் தொகை அதிகமாக இருக்கின்றது. ஆட்சி மாற்றம், அதிகார மாற்றத்துக்கான வாய்ப்பு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏனென்றால் இப்பொழுது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக, அதாவது என்ன சொல்லலாம், இடைக்கால ஜனாதிபதியாக அல்லது அந்த பொறுப்பிலே இருக்கின்ற ஒரு ஜனாதிபதியாக இன்று இருக்கின்றார். ஆகவே இவருடைய காலகட்டத்திலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஒரு நல்ல நிர்வாகி, நல்ல அனுபவம் மிக்கவர், நல்ல தேர்ச்சி பெற்றவர், முதிர்ச்சி அடைந்தவர் எல்லாம் இருக்குது. ஆனால் அரசியலிலே அவர் சில குழப்பங்கள் நிலையிலே ஏற்படுத்துகின்ற சந்தர்ப்பம் தான் இன்று இருக்கின்றது. காரணம் என்னவென்றால் அவர் தனியாக இந்த ஆட்சியை கைப்பற்றி வந்திருந்தால் நிச்சயமாக அவர் மக்களுக்கு நிறைய உதவி செய்திருப்பார். அதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இன்னொருத்தரிடம் தங்கி இருக்கிற நேரம் அவர்கள் சொல்லுவதையும் இவர் கேட்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. ஆகவே தான் இவருடைய ஆட்சி இன்று மக்களால் சற்று வெறுப்படையக்கூடிய நிலையிலே போய்கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை.
ஜனாதிபதியினுடைய செயற்பாட்டின் தவறா அல்லது மொட்டு கட்சியினுடைய இல்லை, ஜனாதிபதியுடைய தவறு என்று நாங்கள் சொல்வதை விட அவர் ஒரு ஒரு அதாவது கைதியாக இருக்கின்றார். என்ன சொல்றதுக்கு, ஒரு பணைய கைதியாக இருக்கின்றார். அவர்கள் சொல்லுவதை இவர் செய்ய வேண்டும், சொல்லாவிட்டால் அவர்கள் பாராளுமன்றத்திலே அதிகாரத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அப்படி இழந்து விட்டால் இவர் ஜனாதிபதி இல்லாமல் போய்விடுவார். ஆகவே அவர்களையும் அனுசரித்து அவர்களுடைய அனுசரணையை தேடிக்கொண்டு தான் இவருடைய வேலை திட்டங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே ராஜபக்ச அரசாங்கத்தை காப்பாற்றக்கூடிய ஒரே ஒரு நபர் இலங்கையிலே கௌரவ ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தான் நாங்கள் சொல்லலாம். அனுபவமிக்கவர் என்றீர்கள், திறமையானவர் என்ன சொன்னீங்க? எல்லாம் இருக்கு. இல்லை, எல்லாம் இருக்கிறது. கடந்த இடைக்கால ஜனாதிபதிக்கான தேர்தலில் வாக்களித்தீர்களா? இல்லை, நாங்கள் அளிக்கவில்லை. ஏன் நாங்கள் அளிக்கவில்லை? நாங்கள் சார்ந்திருந்த கட்சிக்கு நான் எப்போவுமே என்ன பாலிசி அப்படிது, அதாவது ஏதாவது ஒரு கட்சியில் நாங்கள் அங்கம் வகிப்பவர்களே ஆனால் அல்லது அந்த கட்சிக்கு விசுவாசமாக இருப்பதால் விசுவாசமாக இருக்க வேண்டும். இடையிலே காட்டி கொடுத்து விட்டு அங்கு போவதும் இங்கு போவதும் அதை நாங்கள் செய்வதற்கான நீங்கள் மக்கள் பிரதிநிதி. அது மட்டுமல்லாமல் ஒரு பாலிசி, கட்சிக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு தெரிகிறது இவருடைய ஆளுமை, இவருடைய அனுபவம் நாட்டுக்கு ஏதேனும் ஒரு நன்மை பயக்கும் என்று. ஆனாலும் இந்த அதிகார விடயத்தில் அனுபவம் இல்லாத டலஸ் பெருமையை நீங்கள் ஆதரித்திருக்கிறீர்கள். அந்த நேரம் ஆதரித்ததுக்கு காரணம் நாங்கள் சார்ந்திருந்த கட்சி எங்களை சொன்னார்கள், நீங்கள் இந்த டலஸ் பெருமை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்ற நிபந்தனை சொல்லப்பட்டது. ஆகவே நாங்கள் ஆதரித்தோம். ஆனால் அதே நேரத்தில் இந்த ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் அந்த அந்த ஆட்சியின், அதாவது அவர் ஜனாதிபதியாக வருவதற்கு முன்பு அவருடைய அந்த செயல்பாடுகள், அவர் இந்த மொட்டு கட்சியோடு இணைந்து செயல்பட்ட சில விஷயங்கள், அதாவது அறகலை உங்களுக்கு தெரியும், அவர் தான் முதல்ல சொன்னார், நீங்கள் எல்லாரும் அதாவது ஃபாரினர்ஸ் கூட வந்து நீங்கள் இந்த அறகலையில் பங்கு பெற்ற வேண்டும் என்று சொன்னார் இந்த இவர்களோடு சேர்ந்து. ஆனால் ஜனாதிபதியாகின பிறகு ஒரே நாளில் அவர்களை தூக்கி வீசுவதற்கான ஏற்பாடுகளை செய்தார். இல்லை, அதற்கும் நீங்கள் வாக்களிக்காதுங்க எதுவும் சம்பந்தம் இல்லை, அதுக்கும் வாக்களிக்காததுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் எங்களை பொறுத்தவரை நாங்கள் டலஸுக்கு வாக்களிப்பதாக தீர்மானித்தோம். எங்களுடைய தமிழ் முற்போக்கு கூட்டணி ஒரு தீர்மானம் எடுத்திருந்தது. ஆகவே நாங்கள் எல்லோரும் ஒன்றாக நின்று தமிழ் முற்போக்கு கூட்டணி ஏன் டலஸை ஆதரிக்க வேண்டும்? இல்லை, டலஸை நாங்கள் ஆதரிப்பதற்கு காரணம் ஐக்கிய மக்கள் சக்தி அதாவது இணைந்தது செயல்பட்டதனால் நாங்கள் அவரோடு சேர்ந்திருந்தோம். அல்லது நாங்கள் ரணில் விக்ரமசிங்கக்கு வாக்களித்திருந்தால் எங்களுக்கும் பெரும்பாலான காசு கொடுக்கப்பட்டிருக்கும். நீங்கள் சொல்வது அப்படியானால் ஐக்கிய மக்கள் சக்தியில் இருக்கின்ற கொஞ்சம் பேர் வாக்களித்திருக்கிறார்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு. அது எனக்கு தெரியாது. அவர்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு தான் வாக்களித்தார்கள் இருக்கிறார்கள். அப்படி செய்திருக்கலாம். இல்லை, சில நேரம் என்று ஏன் சொல்கிறீர்கள்? நீங்கள் வாக்களித்திருந்தால் உங்களுக்கு பணம் கிடைத்திருக்கும் என்று சொல்கிறீர்கள். அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்றால் ஏன் சில வேளை? இல்லை, ஒன்று மனிதனுடைய ஆசை ஒன்று பணத்துக்கு அல்லது பதவிக்கு, இந்த ரெண்டுக்கும் தான். ஒன்று சில பேருக்கு பதவி கிடைச்சிருக்கலாம், சில பேர் பதவி கிடைச்சி பதவியை வாங்கிட்டு போயிட்டாங்க, சில பேர் பணத்துக்காக போகிறவர்கள் இருக்கான்றார்கள், இருக்கிற காலத்தில் ஏதாவது சம்பாரித்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க. ஆகவே அது பணத்துக்காகவும் போகலாம், ரெண்டு விஷயங்களுக்கும் போகலாம். நீங்கள் யோசித்து பாருங்கள், மக்கள் அதில் பாதாளத்தில் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் முயற்சி வேண்டும். இப்பொழுது நீங்கள் ஒரு எம்பியாக இருக்கிறீர்கள், உங்களுக்கும் நிதி வருவாய் இல்லை, உங்களுடைய மக்களுக்கு சேவையாற்றவே உங்களுக்கான நிதி ஒதுக்கீடுகளும் இல்லை. நீங்களும் அப்படி பெற்றுக்கொண்டு வாக்களித்திருக்கலாமே. பாலிசின்னு ஒன்று இருக்குது, அது கொள்கை ஒன்று இருக்குது. அதாவது நான் இதுவரைக்கும் என்னுடைய அரசியல் வாழ்க்கையிலே யாருக்கிட்டையும் எந்த ஒரு சதம் கூட காசு வாங்கினது இல்லை. எனக்கு அது தேவையும் இல்லை. அது அரசாங்கங்கள் இல்லை, நான் சொல்கிறேன், லஞ்சமாக எந்த ஒரு சின்ன வேலை செய்தாலும் அந்த லஞ்சமாக பெற்றுக்கொள்கின்ற காசு நிலைக்காது. சந்தோஷமாகவும் நிலைக்காது. அன்பளிப்பும் வேண்டாம், லஞ்சமும் வேண்டாம். ஆகவே ரணில் விக்ரமசிங்கே கொடுக்குற லஞ்சம் எங்களுக்கு தேவையில்லை. மக்களுக்கு அது தேவைப்படுமானால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அது இப்போ இன்னைக்கு நிலைமையில் பாருங்களேன், ரணில் விக்ரமசிங்கே இப்போ ஒரு வருஷம் ஆகிவிட்டது. இந்த ஒரு வருஷத்திலே அவர் செய்த சாதனைகள் என்ன? IMFக்கு போனார், கடன் வாங்கினார், கடன் வாங்கி இந்த நாட்டை கட்டியெழுப்பி செய்து கொண்டிருக்கின்றார். ஆஸ்பத்திரியிலே மருந்து இல்லை, பாதைகள் போக்குவரத்து இல்லை, இன்று ஏலாங்கா விற்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றது. அதே போல் பல நிறுவனங்கள் இன்று காசு இல்லாமல் சம்பளம் கொடுக்க முடியாமல் தடுமாறுகின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றது. ஆகவே இவ்வாறு சூழ்நிலையை உருவாக்குவது ஒரு ஜனாதிபதியினுடைய கடமை அல்ல. ஜனாதிபதி என்பவர்
இந்த நாட்டினுடைய மக்களுடைய சுபீட்சத்துக்காக உதவி செய்ய வேண்டும். ராஜபக்ச அவர்கள், கோட்டாபய ராஜபக்ச அவர் ஏன் வெளியே போனார்? மக்களுக்கு உதவி செய்யலை. மக்களுக்கு எதிரான சில கொள்கைகளை கொண்டு வந்தார். உரக்கொள்கையை கொண்டு வந்தார். உரக்கொள்கையினால தான் அவர் இன்றைக்கி வெளியே போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஆகவே அதே மாதிரி சில கொள்கைகளை தான் இன்று ரணில் விக்ரமசிங்கே அவர்களும் கொண்டிருக்கின்றார். ஆகவே IMFல கடன் கொடுத்ததுக்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எல்லாம் செய்து விட்டார் என்று நாங்கள் தீர்மானித்து விட முடியாது. IMF ஒரு உதவி, வீழ்ந்திருந்த ஒரு நாட்டை கட்டி எழுப்புவதற்கு ஒரு சிறிய உதவி செய்திருக்கின்றது. ஆகவே இன்று IMFல சொல்லப்படுகின்ற இந்த இந்த என்னது அவர்களுடைய எதிர்பார்ப்பு, அவர்களுடைய திட்டம் இன்று நிறைவேற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை. இன்று 35% தான் நிறைவேற்றியிருக்கின்றார்கள். 65% நிறைவேற்றவில்லை. ஆகவே இந்த 35%-லே இன்று வரி அதிகமாக இருக்கின்றது. இதனால் டாக்டர்ஸ் எல்லாம் வெளியே போகிறாங்க, இன்ஜினியர்ஸ் வெளியே போகிறாங்க, படித்தவர்கள் எல்லாம் வெளியே போகிறாங்க. இன்றைக்கி பாருங்கள், நீங்கள் நியூஸில் உங்கள் நியூஸ்லேயே பார்க்கலாம் எவ்வளோ பேர் வெளியே போகிறாங்கன்னு. சில நேரம் நீங்கள் அந்த நியூஸை மறப்பீங்களோ அது தெரியாது. ஆனால் அந்த நியூஸ் எல்லாம் நீங்கள் கேட்டு பாருங்கள். அதே போல் வரி கொள்கையிலே இன்று குளறுபடி இருக்கின்றது. இன்னும் ஊழல் இந்த நாட்டிலே நடந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் ஊழல் நடந்து கொண்டிருக்கின்றது. சில இடங்களை எந்த விதமான அதிகாரமும் இல்லாமல் விற்கின்றார்கள். கேபினட் அப்ரூவல் இல்லாமல் விற்கின்றார்கள். ஆகவே இதையெல்லாம் இந்த நாட்டினுடைய சாபக்கேடு என்று சொல்லலாம். சைனாவையும் ஆதரிக்கின்றார்கள், இந்தியாவையும் ஆதரிக்கின்றார்கள். எல்லாருக்கும் பேலன்ஸ் பண்ணி எல்லாம் போய் கொண்டிருக்கிறாங்க. ஆக எங்கெங்கே வாங்க முடியுமோ அங்கெல்லாம் வாங்கி இந்த நாட்டை கடைசியாக விற்றுவிட்டு தான் போவார்கள். கடன் வாங்காமல் எதுவும் செய்ய முடியாது. கடன் வாங்கி செய்கிறதுனா நான் கூட ஜனாதிபதியாக இருந்தால் செய்வேன். கடன் வாங்கினா தான் எதுவும் செய்யலாமே. நீங்கள் முதல்ல நாட்டினுடைய உற்பத்தியை கூட்ட வேண்டும், நாட்டுடைய பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டும், மக்களுடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான செய்ய வேண்டும். இன்று பாருங்கள், இன்று கிழக்கு மாகாணத்திலே அல்லது அனுராதபுர பகுதியிலே இன்று தண்ணி இல்லை. இந்த தண்ணி எதுக்காக எலக்ட்ரிசிட்டிக்காக வைத்துக்கொண்டு மக்களுக்கு இன்றைக்கி அந்த விவசாயம் செய்வதற்கு தண்ணி இல்லாமல் ஆக்கிவிட்டார்கள். ஆகவே நீர் அவசியம், குடிநீர் அவசியம், விவசாயம் அவசியம். அதுக்கு பிறகு தான் எலக்ட்ரிசிட்டிக்கு போகணுமே தவிர இவங்க எலக்ட்ரிசிட்டிக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுத்ததுனால தான் இன்று விவசாயிகள் எல்லாம் அந்த அறுவடை செய்ய முடியாமல் பயிர்கள் கருகி நாசமாகி இருக்கின்றது. ஆனால் அரசாங்கம் சொல்லுகின்றது என்ன? அவர்களுக்கு நஷ்ட ஈடு கொடுக்குறோன்னு. நஷ்ட ஈடு கொடுக்குறது அவங்க அப்பா விட்டு காசா? நஷ்ட ஈடு இந்த மக்கள் உங்கள்கிட்ட என் விட்டு காசு, எங்கள் பிள்ளைகளுடைய காசு, உங்கள் பிள்ளைகளுடைய காசு. ஆகவே எடுத்ததுக்கெல்லாம் நஷ்ட ஈடு கொடுத்து நாங்கள் அதை சமாளிப்போம் என்று சொல்லுவது முட்டாள்தனமான விஷயம். அப்படி முட்டாள்தனமான அரசாங்கம் கடந்த காலங்களிலும் அவ்வாறு நடந்திருக்கிறது. இந்த காலங்களிலும் இவ்வாறு நஷ்ட ஈடு கொடுத்து, அதாவது ஒரு சில விஷயங்களுக்கு நடக்கலாம். அதாவது இன்றைக்கு ஒரு இயற்கை அனர்த்தம் வந்தால் அந்த இயற்கை அனர்த்தத்திற்கு ஒரு நஷ்ட ஈடு கொடுப்பது இயல்பு. இது பிளான், இதாவது இவங்களோட பிளான் இல்லை, இவங்களோட ஒரிஜினல் பிளான் கிடையாது. அதாவது விவசாயத்துக்கு முதல்ல தண்ணியை திறந்து கொடுத்துட்டு தான் அதுக்கு பிறகு எலக்ட்ரிசிட்டியை பற்றி சிந்திச்சிருக்கணும். எலக்ட்ரிசிட்டி வேணால் எனக்கு நினைவிருக்கிறது, அமைச்சர் காஞ்சன விஜயசேகர இந்த மின்கட்டண அதிகரிப்பு நேரத்தில் நாடாளுமன்றத்தில் உரையாற்றியது. அவர் குறிப்பிட்டிருந்தார், இந்த மின்கட்டண அதிகரிப்பு என்பது இவர்கள் சொல்வதை போன்று அதிகம் என்றாலும் ஒரு வேளை வறட்சி வந்தால் என்ன செய்வது என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்றால் போல் தான் இந்த கட்டணம் அதிகரிக்கப்பட்டிருக்குது. இப்பொழுது மின்வெட்டு இல்லாமல் நாட்டை கொண்டு செல்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் மின்கட்டம் அதிகரித்ததில் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஏன்னா இந்த மின்கட்டணம் அதிகரிக்காமல் இன்று நாட்டை கொண்டு போக முடியாது. மின்சார சபை பல ஊழல்கள் மலிந்த ஒரு இடம். ஆனாலும் கூட அது நஷ்டத்தில் தான் இயங்குகின்றது. அந்த நஷ்டத்தை காப்பாற்ற வேண்டுமானால் அதிகரிக்க வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த சூழ்நிலையிலே. ஆனால் அதற்காக விவசாயிகளுடைய கோட்டாபாய இன்னைக்கு போனதுக்கு காரணம் விவசாயிகளை கை வச்சது. அதே போல தான் இன்று ரணில் விக்ரமசிங்கே அவர்களும் இந்த பிரச்சனையிலே கை வைத்திருக்கின்றார், விவசாயிகள் மேல் கை வைத்திருக்கின்றார். ஆகவே இவரும் போவார் வீட்டுக்கு. சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்கள் சொன்னீர்கள் உங்களுக்கும் கடன் பெற்று ஆட்சி நடத்த முடியுமாக இருந்தால் நீங்களும் ஜனாதிபதியாக இருந்து செயற்பட முடியும் என்று. ஏன் உங்களுக்கு வந்த இந்த தைரியம் சஜித் பிரேமதாசுக்கு வரவில்லை, உங்கள் கூட்டணியின் தலைவருக்கு? அது அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பார்க்கணும். அதாவது கொடுக்கப்பட்டது அதான் இடைக்கால ஜனாதிபதிக்கான தேர்வு இருந்தது. பிரதமர் அதாவது அவர் என்ன சொன்னார் அந்த நேரத்தில், நீங்கள் ஒரு விஷயத்தை கவனித்து பாருங்க. ஒரு விஷயம் சொன்னார். என்னன்னா, அவரை பிரதமராக வர சொன்ன பொழுது ஜனாதிபதி கோட்டாபயாக தான் இருந்தார். அப்போ அவர் சொன்னார் என்னன்னா, இந்த கோட்டாபய தலைவருக்கு கீழே, அவருடைய ஜனாதிபதிக்கு கீழே என்னுடைய பிரதமர் அரசாங்கத்தை கொண்டு செல்ல முடியாது. ஏனென்றால் அவங்க தேவையில்லாமல் தலையீடு கொடுத்து என்னையும் இல்லாமல் செய்து விடுவார்கள். ஆகவே இந்த நேரத்தில் என்னுடைய ஆட்சி, அதாவது மக்களுடைய ஆட்சி இந்த நாட்டிலே நடக்குமானால் அந்த ஆட்சியின் பொழுது நான் அதை
அதை பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றேன், இப்பொழுது நான் அதை பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை என்று தான் சொன்னார். இல்லை, அதாவது இவருக்கு ஏதேனும் திட்டங்கள் இருந்தால், இவருக்கு செயற்படுத்த முடியும் என்ற தைரியம் இருந்திருந்தால் இவர் மக்கள் முன் சொல்லலாம், அந்த அரசாங்கத்தில் இருந்து கொண்டு நான் இப்படியான திட்டங்களை முன்வைக்கிறேன் உங்களுடைய நன்மைக்காக, இந்த மொட்டு கட்சிக்காரர்கள் இந்த ஜனாதிபதி இணைந்து செயற்பட முடியாது, நான் ராஜினாமா செய்துவிட்டு வெளியே போகிறேன் என்று வந்திருக்கலாமே. இல்லை, அதில் இன்னொரு பிரச்சனை, எங்கேயாவது ஒரு இடத்துல அடிப்பட்டார். ரணில் விக்ரமசிங்க நீண்ட நாள் அரசியல்வாதி, அஞ்சு தரம் பிரதமராக இருந்திருக்கிறாரு, 6-7 தரம் இது எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருக்கின்றார். இவர் முதலாக எதிர்க்கட்சி தலைவராக வந்திருக்கின்றார், முதலாக பிரதமராக போகின்றார் என்று சொல்ல வைக்கலாமே. முதலிலே ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அவருடைய ஃபியூச்சர் இல்லாமல் போயிடும். அதாவது அவர் பார்த்தது அவருடைய எதிர்காலமும் ஒரு மக்களுடைய எதிர்காலம், மக்கள் உண்ண வேண்டும், தன்னால் முடிந்த தியாகத்தை செய்ய வேண்டும், தனக்கு அதிகாரம் போனாலும் பரவாயில்லை, அவர்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று அவர் நினைக்கவில்லை. இல்லை, நீங்க சொல்றது தப்பு. அதாவது கோட்டாபாய ஏன் கோட்டாபாய போனார், இடையில ஏன் விட்டுட்டு போனார்? மக்கள் அவரை துரத்தி விட்டார்கள். ஆகவே அந்த சூழ்நிலை மற்றவர்களுக்கும் வரக்கூடாது. ஆகவே ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அதை திட்டமிட்டு செய்தார். எதை திட்டமிட்டு செய்தார்? அவர் வந்து அவரை பிரதமருக்கு பதில் தான் ஜனாதிபதியாக வருவார் என்ற உறுதியாக அவர் இருந்தார். அதற்கு ஏதான வேலைகளை செய்திருப்பார். அவர் செய்திருப்பார் என்றால் ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருப்பார். இது கோட்டாபயக்கு தெரியாது, மஹிந்த ராஜபக்ஷ போன்றவருக்கு தெரியாது. இப்போ நாமல் என்ன சொல்றாரு, இது வந்து ஒரு மூணாவது தேர்ட் பார்ட்டி செய்த சதி அப்படின்னு சொல்றாரு. அந்த தேர்ட் பார்ட்டி யார், அதை கண்டுபிடிங்க. அது பெரட்டுகாமி இருக்கலாம், ஜேவிபியாக இருக்கலாம், அல்லது மாற்று சக்திகளாக இருக்கலாம், வெளிநாட்டு சக்திகளாக இருக்கலாம். மூணாவது சக்தி யார்? அப்போ அந்த மூணாவது சக்தி கோட்டாபாயை அனுப்பிவிட்டு ரணில் விக்ரமசிங்க கொண்டு வரணுங்கிறதுக்காக திட்டமிட்டு செயல்பட்ட சில வேலைகளாக இருக்கலாம். அப்படியாக இருந்தால், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை சஜித் பிரேமதாசை எதிர்கொண்டிருந்தால் இந்த நாட்டில் அவர் பேரே இல்லாமல் போயிருக்கும். ஸோ அதுக்காக தான் அவர் அதை தட்டி கழிச்சார் அந்த நேரத்தில். இது எப்படி பார்த்தாலும் சுயநலம் தானே. சுயநலம்னு சொல்ல முடியாது, பொதுநலமும் இருக்கின்றது. எது பொதுநலம்? அதாவது எதிர்காலத்தில் மக்களுக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு ஆள் வேணும் தானே. நீங்க இன்னைக்கு மட்டும் யோசிச்சு, எதிர்காலத்துல மக்களுக்கு வேலை செய்கிற ஒரு நல்ல தலைவர் வேணும், அந்த தலைவராக நான் இருந்து விடுவேன். இப்பொழுது யார் வேணாலும் செஞ்சுட்டு போங்க, கடன் வாங்கி செய்யறது யார் வேணாலும் செய்யலாம் தானே. இவர்கள் வந்தால் தேசிய உற்பத்தியை உடனே அதிகரித்து ஓராண்டுக்குள் அனைத்தையும் செய்து இவர்கள் அப்படி இல்லை. இந்த நாடு இன்னைக்குள்ள நிலைமையில கடன் வாங்காம செய்ய முடியாது. ஆனால் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு என்ன செய்திருக்கின்றார்கள்? சரி, இப்பொழுது உற்பத்தி அதிகரிக்க வேண்டும் என்கிறீர்கள், வறட்சி நிலை என்கிறீர்கள், நீர்ப்பாசன விடயங்களுக்கு அதனையும் செய்ய முடியாது. இந்த ஓராண்டுக்குள் நீங்கள் இத்தனை எதிர்பார்க்கிறீர்கள். அதுதான் ஜனாதிபதி. அப்படி இருக்கக்கூடாது. அதற்கான அமைச்சர்களை வைத்து அவர்கள் அனுபவம் உள்ள அமைச்சர்களாக உருவாக்கி அந்த அமைச்சர்கள் மூலமாக இதை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனோ தானோ என்னமோ எனக்கு வந்தா என்ன, உனக்கு போனா என்ன, நான் ராஜபக்ச சொல்றதை கேட்டுக்கிட்டு என்னுடைய அரசாங்கத்தில் இன்னும் 1 வருஷம் இருந்தால் போதுங்கிற எண்ணம் இருந்தால் இந்த ஆட்சி நீண்ட நாள் நிற்காது. இந்த அரசாங்கத்தினுடைய மக்களும் ரொம்ப கஷ்டப்படுவார்கள். இதான் உண்மை. ராஜபக்சக்கள் கேட்டு அவர் ஆட்சி செய்வதாக நீங்கள் சொல்கிறீர்கள். அப்படியானால் 20 திருத்தத்தை கொண்டு வந்து ராஜபக்சவே வெளியில் போட்டவர் அவர். இதை எப்படி செய்தார்? எப்போ கொண்டு வந்தார்? பெசில் ராஜபக்ஷ. அதாவது 21ஆம் திருத்தத்தினோட 20வது திருத்தம் கொண்டு வந்து தான் அவர் உள்ள வந்தார். அதிகாரத்தை தன்னாலே கொண்டு வந்தார். ஆனால் 21வது சட்டத்திலே அந்த அதிகாரங்கள் திருத்தப்பட்டதன் ஊடாக பெசில் ராஜபக்ஷவுக்கு இப்பொழுது நாடாளுமன்ற தேர்தல் கூட போட்டியிட முடியாத சூழ்நிலை இருக்கிறது. அதனை செய்தது யார்? அதாவது அப்ப இன்னைக்கு ராஜபக்சகளை காப்பாற்ற வேண்டிய ஒருவர் அவ்வாறு செய்ய வேண்டியதில்லை. என்ன வச்சுக்கிட்டு இருக்காங்க? அது நீதிமன்றத்தில் இருக்கிற நடவடிக்கை. உங்களாலும் பேச முடியாது, என்னாலும் பேச முடியாது. நீதிமன்றம் தான் தீர்ப்பு சொல்ல வேண்டும். அந்த மாதிரியான செலவு நீங்கள் நீதிமன்றத்தில் கேள்வி கேட்பதென்றால் உங்களுக்கு நாடாளுமன்றத்தில் முடியும். அதாவது சில வாய்ப்புகள் வந்து வரும் பொழுது அந்த வாய்ப்புகளை நன்மை பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி ஜனாதிபதி எல்லா நாட்டுக்கும் போய் வருகின்றார், எல்லா நாட்டிலையும் ஒப்பந்தம் செய்கிறார், நிறைய இடங்களை விற்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்திருக்கின்றார். ஆகவே இன்று அந்த நாட்டை விற்று ஒரு நாட்டை காப்பாற்ற வேண்டுமானால் அந்த நாடே தேவையில்லை. ரணில் விக்ரமசிங்க நாட்டை விற்று கொண்டிருக்கிறார். எந்த இடத்தை விற்கிறாரு? இல்ல, விற்பனை செய்வதாக பேர் போன ஒருவர் தான் இப்போது எந்த பகுதியை விற்றிருக்கிறார்? அதாவது எல்லாத்துக்கும் குழு போடுவார், எல்லாத்துக்கும் விற்பனை செய்வார், எல்லாம் செய்வார். அவங்க நேத்ரா டிவியை வித்திருக்கிறாரு, சேனலை வித்திருக்கிறாரு, வாடகை கொடுத்துருக்காங்க 6 மாதத்துக்கு. 13 ஏக்கர் ஒரு காணியை வித்ததாக இன்னைக்கு பார்லிமெண்ட்ல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குது நிமால் சிறிபால்டி சில்வாவுக்கு எதிராக. நீங்கள் ஊடக அமைச்சர் 2018ஆம் ஆண்டிலிருந்து நஷ்டத்தில் இயங்குகிறது. கிட்டத்தட்ட 1800 மில்லியன் நஷ்டம். நீங்கள் என்ன செய்வீர்கள்?
ஒரு நல்ல இன்வெஸ்டர் தேடுவேன். தேடி அவங்களுக்கு அதை இன்வெஸ்ட் பண்ணி அதை நல்ல முறையில் செய்கிறதுக்கான நடவடிக்கை எடுப்போம். அரசாங்க ஊடகம் இன்வெஸ்டர் என்றால் இவர்கள் செய்தது போன்றுதான். இல்லை இவர்கள் செய்ததுக்கு அதாவது இன்வெஸ்டர் ஒன்று கட்டாயம் தேவை. இன்றைக்கி அரசாங்கத்தில் எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் லாஸ், அதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. நான் லைக்காவுக்கு கொடுத்ததில் நான் ஆட்சேபனை கிடையாது. ஆனால் முறைப்படி கொடுக்கலங்கிறது தான். டெண்டர் கால் பண்ணலை, கேபினெட்டுக்கு போடலை, அவங்க போர்டு டிசிஷன் எடுத்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது போல முறையாக கொடுங்க. இல்லை, போர்டு டிசிஷன் போதும் என்பது தானே அமைச்சர்கள் சொல்லப்பட்டு போதாது. அப்படின்னா நீங்கள் நீதிமன்றத்தை நாடலாமே. நாடலாம். அதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை செய்யலாம். உங்களுடைய நீங்கள் நாடாவிட்டால் உங்களுடைய கட்சி கூட்டணியின் தலைவருக்கு சொல்லலாம். ஜேவிபி செய்யலாம். ஏன் ஜேவிபி தான் இதெல்லாம் செய்ய வேண்டும்? உங்களுடைய கூட்டணி செய்யாதா? ஜேவிபி தானே இப்போ அதை தூண்டி இருக்கிறாங்க சில விஷயம். அவர்கள் அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர் தானே எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். நீங்கள் பேசிக்கொண்டே இருங்கள் நாடாளுமன்றத்தில். அதுக்கு தானே நாங்கள் அதுதானே நாங்கள் நாடாளுமன்றத்துக்கு வரோம். இல்லை பேசுறதுக்கு. இல்லை செயற்படுத்த வேண்டும். அது பாதிப்பாமல் இருந்தால் நாங்கள் என்னது வாயில்லா பூச்சின்னு சொல்லிடுவாங்க. பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பி வச்சோம், ஒன்றும் பேசுகிறாங்கல்ல அப்படின்னு. அதுக்காக தானே நேற்று கூட நாங்கள் அந்த இதுக்கெல்லாம் சத்தம் போட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி எல்லாம் செய்தோம். பார்லிமெண்ட்டில் செய்யணும். அது இல்லை அதான் உலக அறிக்கை செய்கிறதுக்கு பார்லிமெண்ட் ஒரு கருவி. இல்லை அது கட்டாயம் செய்ய வேண்டும். இப்பொழுது சேனலையை வழங்கியது தவறு என்றால் இதற்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் நீதிமன்றத்தை தான் நாட வேண்டும். ஏன் நாடவில்லை? ஏன் ஜேவிபி தான் அதனை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். ஜேவிபி கொண்டு வந்த பிரேரணை தான் நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ ஜேவிபி கொண்டு வந்த பிரேரணையில் இது சொன்னாங்க. நாங்களும் அதை கேட்டுக்கிட்டு இருந்தோம். ஆகவே நான் முதலே சொல்லிட்டேனே, லைக்கா வாங்குற யாராவது ஒரு ஆள், இந்த நாட்டில் பிறந்த ஒரு ஆள் சுபாஸ்கர். ஸோ அவங்க வாங்குறதுல எங்களுக்கு ஆட்சேபம் இல்லை. உள்நாட்டு இவர் தான் அவர், இது இன்வெஸ்டர். வெளிநாட்டு இன்வெஸ்டர் இல்லை, உள்நாட்டு இன்வெஸ்டர். அப்படியே ஏன் எதிர்க்கிறீர்கள்? நாங்கள் எதுக்கலை. நான் விஷயத்தை தான் முறைப்படி கொடுக்கவில்லை. முறைப்படி கொடுக்கலன்னு தான் சொல்கிறேன். இல்லை, நஷ்டத்தில் இயங்குகிற நிறுவனங்களுக்கு ஒரு மாற்று திட்டம் தேவை, ஒரு மறுசீரமைப்பு தேவை. ஒரு கல்யாணம்னா போய் பொண்ணு பார்த்து பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு விருப்பமான சேர்த்து தான் கல்யாணம் பண்ணணும். யாரோ ஒருத்தருக்கு விருப்பங்கிறதுக்காக கல்யாணத்தை பண்ண முடியாது. இல்லை, கல்யாணம் செல்லுபடியாகாது. சென்னை அலைவரிசையினுடைய அதாவது அதனுடைய காட்சிப்படுத்தல் அது விரிந்திருக்கிற பகுதி என்பது மிக குறுகியதானதாக இருக்கிறது. அதனே எவ்வளவு அதுக்கு யாரு குற்றம்? அது கவர்மெண்ட் குற்றம். அவங்க இந்தியாவில இருந்து நிறைய இது வாங்கியிருக்கலாம், டெலிட்ராமாஸ் வாங்கி போட்டு அதுக்கு மார்க்கெட்டிங் பிரச்சனை. அவங்களோட மார்க்கெட்டிங் வசந்தம் எப்படி போகுது? ஏன் அவங்களோட மார்க்கெட்டிங் ஒழுங்காக செய்ய தெரியல? அது அதாவது அரசாங்கத்திற்கு இன்னைக்கு எது கொடுத்தாலும் அரசாங்கத்தை தோல்வி அடைகிறதுக்கு தான் அது அரசாங்கம் இருக்கின்றது. எது செய்தாலும் ஒழுங்காக செய்ய மாட்டாங்க. உங்களுக்கு பிரச்சனை இருக்கா? இல்லை, நான் பதில் சொல்ல முடியாமல் விக்கித்து நிற்கிறேன். அது நீங்களும் அரசாங்கம் தானே, அதனால உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கும். எல்லா அரசாங்க நிறுவனமும் இந்த மாதிரி தான். நஷ்டத்தில் இயங்குகிற நிறுவனங்கள் தான் கூடுதலாக இருக்கும். ஆகவே நஷ்டத்தில் இயங்குகிற நிறுவனங்களை இன்றைக்கி ஜேடிபி எடுத்துக்கிறீங்க, பிளான்டேஷன் எடுத்துக்கிறீங்க, இதெல்லாம் சரியான நஷ்டம். மக்களுக்கு ஒன்றும் செய்கிறாங்கல்ல, எதுவுமே செய்கிறாங்கல்ல. அதே போல் தான் உங்கள் நிறுவனமும் அப்படி இருக்கலாம். இதே நீங்கள் அடுத்து சுபாஷுக்கு விற்கிறீங்களோ வேறு யாருக்கு விற்கிறீங்களோ இல்லை. ஒரு 6 மாத கால வாடகை கொடுக்கப்பட்டிருக்கு, இதனையும் தவறு என்கிறீர்கள். பரவாயில்லை, நீங்கள் ஊடக அமைச்சராக வந்தால் எமது நிறுவனத்தை சேர்த்து வளர்ச்சியடைய ஏதேனும் ஒரு திட்டத்தை கொண்டு வாருங்கள். அப்போது பார்க்கலாம் நீங்கள் வாடகை கொடுக்கிறீர்களா அல்லது வேறு ஏதேனும் திட்டத்தை வைத்திருக்கிறீர்களா. என்னுடைய நோக்கம் அதல்ல. என்னுடைய நோக்கம் கல்வியிலே அபிவிருத்தி செய்ய வேண்டும். கல்வி அமைச்சர் தான் நம்ம ஃபீல்டு. அதில் மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா நிச்சயமாக நான் அதை செய்வேன். கல்வித்துறையில் முன்னேற்றம் கொண்டு வர வேண்டும் என்பது உங்களுடைய எதிர்பார்ப்பு. ஊடகத்துறையெல்லாம் எனக்கு வேணாம். சரி, நான் பழைய விடயம்தான், ஆனாலும் கேட்டுவிட்டே சொல்கிறேன். நீங்கள் டலஸ் அழகு பெருமையை ஆதரிக்க விசேட காரணம் ஏதேனும் இருந்ததோ? இல்லை, எந்தவித காரணமும் இல்லை. அதாவது காரணம் இல்லாமல் தான் வாக்களித்தீர்களோ? இல்லை, இப்படி தான். எப்படின்னா, நாங்கள் அந்த நேரத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியில் இருந்தோம். அப்போது முதலாவதாக சஜித் பிரேமதாசை தான் இந்த போட்டி போடணுங்கிற ஒரு முடிவில் இருந்தார். அதற்கு பிறகு இன்னொரு இந்த இவங்கெல்லாம் சேர்ந்து எங்களோட பேசினேன். நாங்களும் கட்சி தலைவர்கிற அடிப்படையில் எல்லாரும் பேசி ஜலசல பெருமா வந்தால் நீங்கள் பிரதமராக வாங்கங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்தாங்க. சஜித் பிரேமதாஸ் எப்பவும் சேஃப் மோட், தன்னை தற்காத்துக் கொள்வதில் தெளிவாக இருக்கிறார் போல. இதில் தோற்று போனதுனால அவருக்கு நன்மை தானே.
டலஸ் தோத்ததுனால அவருக்கு ஒன்றும் நஷ்டம் போகலையே. இல்லை, அவர் அவரை பொறுத்தளவில் அவருக்கு ஒரு நஷ்டம் இல்லை. அதாவது அவர் ரணிலிடம் தோற்கக்கூடாது என்கிற நினைப்பில் அவரும் இருக்கிறார். அவர் தோற்றுவிடக்கூடாது என்பதில் நீங்களும் உறுதியாக இருக்கிறீர்கள், அப்படித்தானே? அதே மாதிரி எப்படியாவது சஜித் தோற்றுவிடக்கூடாது, சஜித் வரக்கூடாதுங்கிற பாணியிலே ரணிலும் இருக்கின்றார். இல்லை, அது சகஜம். அது அரசியலில் எதிரெதிர் துருவங்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அது பிரச்சனை இல்லை, அது இயல்பானது. யார் வந்தாலும், டலஸாக இருந்தாலும், பொன்சேகாவாக இருந்தாலும் அது பிரச்சனை இல்லை. நீங்களும் அதில் தெளிவாக இருந்தீர்கள், சஜித் தோற்றுவிடக்கூடாது. நாங்களும் சஜித் தோற்றுவிடக்கூடாதுன்னு தான் இருந்தோம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அது என்ன சொல்கிறது தெரியல, சில பேர் நம்பிக்கைக்கு அப்பால் சென்று வாக்குகளை அங்கே அளித்ததுனால தான் நான் முதல்ல சொன்னது மேலே பையிங் அண்ட் செல்ஸ் நிறைய இருந்திருக்கு. சரி, நீங்கள் சொல்கிறீர்கள், எங்களுக்கு தெரியாது. ஒருவேளை டலஸ் அழகப்பெருமை நாட்டின் ஜனாதிபதியாக வந்திருந்தால் இப்போது இருக்கிற நிலைமையாவது இருந்திருக்குமா? நீங்கள் ஒரு அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதி. இல்லை, அதுக்கு நீங்கள் ரணில் விக்ரமசிங்கே பற்றி நன்றாக புரிந்து வைத்திருக்கிறீர்கள். அதில் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, ரணில் விக்ரமசிங்கே அனுபவசாலி, பல தடவை பிரதமராக இருந்திருக்கிறார், இந்த நாட்டை நடத்தி இருக்கின்றார், எதிர்கட்சி தலைவராகவும் இருந்திருக்கின்றார். அந்த வகையில் அவருக்கு அனுபவம் இருக்கின்றது. இப்போவும் நாங்கள் ரணில் விக்ரமசிங்கவை எதிர்க்கவில்லை. இல்லை, நீங்கள் எதிர்க்கவில்லை. ஆனாலும் அனுபவம் இல்லாத ஒரு அமைச்சராக மாத்திரம் இருந்து கொண்டு செயற்பட்ட, தேர்தல் விஞ்ஞாபனங்கள் எழுதி கொண்டிருந்த ஒருவரை தான் நீங்கள் ஆதரித்தீர்கள். இது சரியா? நீங்கள் ஒரு மக்கள் பிரதி, மக்களுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டும். மக்கள் கஷ்டத்தில் இருக்கிறார்கள். அடுத்த நாங்கள் ஒரு கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு போக முடியாது. நாங்கள் நினைச்சிருந்தா போயிருக்கலாம். ஆனால் மக்கள் பிரதி என்றவர்கள் மக்களை நீங்கள் முன்னிலைப்படுத்தீர்கள் அல்லது உங்களுடைய கூட்டணி நண்பர்கள் எடுக்கிற முடிவுகளுக்கு கட்டுப்பட்டு செய்வது? அதாவது எங்களுடைய பிரச்சனை என்னன்னா, நாங்கள் சார்ந்திருக்க கட்சியிலே போடுகின்ற ஒருத்தர் வெல்ல வேண்டும். அதுதான் எங்களுடைய நோக்கம். அப்படி நாங்கள் அதுக்கான வேலைகளை நாங்கள் செய்தோம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அது தோற்றுவிட்டது. அதற்காக நாங்கள் சொல்ல முடியாது டலஸ் அழகப்பெருமை தகுதி இல்லாதவர்னு சொல்ல முடியாது. தகுதி இல்லை என்று சொல்லவில்லை. இல்லை, இப்போது இருந்த நாடு இருந்த சூழ்நிலைக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்க வேண்டும். அதாவது இப்பொழுது ஜனாதிபதியினுடைய செயற்பாடுகளை பார்க்கின்ற பொழுது சில கருத்துக்கள், சில செயலமர்வுகள், சில ஆலோசனை கூட்டங்களின் பொழுது அவர் அத்தனை விடயங்களையும் தன்னுடைய விரல் நுனியில் வைத்திருப்பதை நாம் அவதானிக்கிறோம். அவர் அத்தனை விடயங்களையும் தெரிந்து வைத்திருக்கிறார். இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற விடயம் அவருக்கு தெரிகிறது. காலம் தாழ்த்தாமல் இதை எப்படி நகர்த்த வேண்டும், இந்த விடயத்தை இவ்வாறு முன்கொண்டு செல்ல வேண்டும் என்பது பற்றி ஒரு தெளிவு இருக்கிறது. அவ்வாறு இல்லாமல் ஒரு பயிற்சி வகுப்புக்கு வந்தது போன்ற ஒரு ஜனாதிபதி செயற்பட்டால் ஒருவேளை கோட்டாபய போன்ற ரணிலுக்கு எல்லாம் தெரியும், ஆனால் ஒன்றுமே தெரியாது. அது என்னது? அப்படிதான் எல்லா விஷயமும், எந்த விஷயமும் படிக்கிறதுனால எல்லாம் தெரிஞ்சு கொள்ள முடியாது. அவர் நிறைய புத்தகம் வாசிப்பார், எல்லா விஷயங்களும். நீங்கள் ராமாயணத்தில் ஒரு கதையை கேளுங்க சொல்லுவார், குரானில் ஒரு விஷயத்தை கேளுங்க அதையும் சொல்லுவார், பைபிளில் ஒரு விஷயத்தை கேளுங்க அதையும் சொல்லுவார். எல்லாம் படிக்கிறதுல தான். ஆனால் அதை ப்ராக்டிக்கல் செயற்படுத்துவதில் அவர் தோல்வி காண்கிறார். அவருடைய தோல்வி இப்போ மட்டும் இல்லை, 5 பிரைம் மினிஸ்டர் இதுலேயும் அவர் தோல்வி கண்டிருக்கின்றார். தொடர்ந்து ஒரு அரசியலை செய்யவில்லை. அவர் தொடர்ந்து எல்லாத்துலேயும் தோல்வியை தான் கண்டிருக்கின்றார். அதுக்கு காரணம் என்ன? அவருடைய செயற்பாடுகள். அவர் ஒரு சின்ன ஒரு குரூப் வச்சிருக்கிறாரு. அந்த குரூப்போட அட்வைஸ் தான் அவர் எல்லாமே செய்வார். அந்த குரூப் என்ன சொல்லுதோ அதை தான் செய்வார். இன்றைக்கும் அதை தான் செய்துக்கிட்டு இருக்கிறார். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் ஒரு பாதை போடப்படுவதான ஒரு விடயம் பேசப்பட்டது. இது சரியா தவறா, நல்லமா? இல்லை, இந்தியாவுக்கு இலங்கைக்கு இல்லை உறவு செயல்படுத்த வேண்டும், அதை அபிவிருத்தி செய்வதில் நாங்கள் இல்லை. இந்த விடயம் ஒரு ஏதேனும் ஒரு 2 பகுதியில் தமிழ்நாட்டையும் வடக்கையும் இணைக்கின்ற வகையிலான ஒரு இப்போ நாகப்பட்டினம் காங்கேசன் துறை ஒரு ஷிப், அதாவது படகு சர்வீஸ் செய்ய போகிறதுக்கான இடம் செய்யிட்டு இருக்குது. இப்போ திருச்சி, சென்னை ஒரு பாதை போடு தொடர்பாக பேசியிருந்தார்கள் அல்லவா? அதாவது அந்த பாதை போடுற விஷயம் இப்போதைக்கு சரி வராது என்பது வேறு. வந்தால் நன்றாக இருக்குமா என்று கேட்கிறேன். வந்தால் நல்லா இருக்கு. இப்போ மன்னாருக்கும் ராமேஸ்வரத்திற்கும் ஒரு இது ஏற்படுத்த போறாங்க, ஒரு தரைவழி தொடர்பு. அது பற்றி பேசப்பட்டிருக்கின்றது. அதாவது இன்றைக்கு இருக்கின்ற இந்திய அரசாங்கம் ராமர் பாலத்தை உடைப்பதற்கோ அதை செய்வதற்கோ அனுமதி கொடுக்காது. அது இல்லாமல் ஒரு மாற்று திட்டம் வேண்டும். இதே விடயம் இப்பொழுது உங்களுக்கு அது சரி என்று படுகிறது. இதே விடயத்தை ரணில் எப்போது சொன்னார் என்று சொல்லுங்கள். இதே திட்டத்தை அவர் 21 ஆண்டுகளுக்கு முன்பு முன்மொழிந்திருந்தார். நீங்கள் அறிந்திருப்பீர்கள். 2002ஆம் ஆண்டு சந்திரிகா ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியில் இவ்வாறான ஒன்றை செய்ய வேண்டும் என்ற ஒரு விருப்பம் அவருக்கு இருந்தது. இப்போது அதனை பொதுவாக ஏற்றுக்கொள்கிறார்கள். இது ஒரு நல்ல விடயமாக இருக்கும் என்று. அதே நேரத்தில் அரச நிறுவனங்கள் மறுசீரமைக்கப்பட வேண்டும், அரசு துறையில் தொழில் வாய்ப்புகள் வழங்க முடியாது என்கிற ஒரு நிலைமையில் அவர் 2002 காலப்பகுதியில் அது தொடர்பான செயற்பாடுகளை எடுத்து அந்த போர் நிறுத்த காலப்பகுதியில் யாருக்கும் தொழில் வழங்கவில்லை என்பதால் அவர் தோல்வியடைந்தார். விடுதலை புலிகள் ஒப்பந்தமும் ஒரு காரணம்.
அதனுடைய பாதிப்பு அவர் இல்லாத ஆட்சி வந்ததற்கு பிறகு இப்போது அரசு நிறுவனங்களிலிருந்து வேலையாட்களை குறைப்பதற்கு விஆர்எஸ் முறைமையை கொண்டு வந்து பல திட்டங்களை முன்னெடுக்கிறார்கள். அப்போது அவருடைய சிந்தனையைத்தான் இப்போது இந்த 2023 மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். நான் சொல்றது உங்களோட பேச்சிலே வருவோம். ரணில் விக்ரமசிங்கோட இந்த திட்டங்களை அந்த நேரத்தில் அமல்படுத்த முடியாததுக்கு போன காரணம் வந்து இப்போ வேலை வாய்ப்பு இல்லைன்னா யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. அப்படியானால் நாடு நஷ்டமடைந்தால் பரவாயில்லை, வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள். எங்கள் நாட்டுடைய ட்ரெண்ட் உங்களுக்கு தெரியும். அது ட்ரெண்டுக்கு தான் செல்ல வேண்டும். 2015 மைத்ரிபால பீக்கில் இருந்த ராஜபக்சவை இந்த நாட்டு சிங்கள மக்கள் பெரும்பான்மையான மக்கள் அவங்களோட ஓட்டு தான் கூட இருக்குது. நம்மள சிறுபான்மை, நீங்களும் நானும் சிறுபான்மை, எங்கள் ஓட்டை விட அவங்க ஓட்டு கூட இருக்குது. அந்த பெரும்பான்மை மக்கள் சிங்கள மக்கள் 2015 ராஜபக்ச தோக்கடிச்சாங்க. ஆனால் அதே மக்கள் 2020 கோட்டாபய ராஜபக்சே கொண்டாந்தாங்க. அப்போ அந்த 2010 உங்களுக்கு தெரியும் ராஜபக்ச தான் இந்த நாட்டினுடைய துட்டகம்னு சொன்னாங்க. 2010 தோக்கடிச்சாங்க. 2010 சாரி 15 20 ரெண்டுலேயும் தோக்கடிச்சாங்க. ஆகவே அந்த மாறி மாறி வருகின்ற சிங்கள மக்களுடைய அந்த மன பக்குவம் இந்த மாதிரியான அரசியல் மாற்றங்களிலே மிக முக்கியமான பங்கை வகிக்கிறது. அதை தான் நான் சொல்ல வரேன். ரணில் விக்ரமசிங்கே நீங்கள் சொன்னது போல ரணில் விக்ரமசிங்கே கொண்டு வந்த திட்டங்களை நிறைவேற்றாமல் செய்து அந்த நேரத்தில் ராஜபக்ச அவருக்கு என்ன திட்டம் கொண்டு வந்தாரோ அதுக்கு எதிராக போனாங்க. இப்போ நல்லாட்சி காலத்தில் பல திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. இப்போ நாங்கள் நூரெலியா பகுதியில் நிறைய வீடு கட்டினோம், பாடசாலைகள் செய்தோம், இதெல்லாம் செய்தோம். எங்களுக்கு நிறைய பிளான்டேஷன் பகுதியில் நிறைய ஹெல்ப் பண்ணார். நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. 25 பாடசாலைகள் எனக்கு கொடுத்தாரு டெவலப்மெண்ட் பண்ண சொல்லி, சயின்ஸ் ஸ்கூல்ஸ், ஒரு நல்ல திட்டங்கள்லாம் செய்தார். ஆனால் இவங்க வந்து அதெல்லாம் கிடப்பில் போட்டாங்க. ஸோ இவங்க எப்போவுமே ரணிலுடைய அந்த பாலிசிக்கு எதிரான ஒரு பாலிசி தான் அவங்க வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி ரணிலை சேர்த்துக்கிட்டதுக்கு காரணம் அவங்கள காப்பாற்றி கொள்வதற்கே தவிர இந்த நாட்டினுடைய அபிவிருத்தியை செய்வதற்கு அல்ல. ஆகவே அதே தான் இன்று ரணில் விக்ரமசிங்கே அவர்களும் தனக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது, இதை நாங்கள் பாவித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவங்களோட ஒட்டி கொண்டிருக்கிறாரே தவிர அவர் தனியாக வரதுக்கான அவருடைய. இப்போது நாட்டில் செயற்படுத்தப்படுவது ராஜபக்ஷ பாலிசியா ரணில் பாலிசியா? ரணில் ராஜபக்ச பாலிசி. எது ரணில் ராஜபக்ச பாலிசி ரெண்டு சேர்ந்து தான் இதில் நடைபெறுது. ஒரு ரணிலுடைய பாலிசி இல்லை, ராஜபக்சோட பாலிசி. ராஜபக்ச பாலிசி என்று நீங்கள் எதை அடையாளப்படுத்த இந்த ஓராண்டுக்குள்? இந்த ஓராண்டுக்குள் அவர்கள் இன்னைக்கு அவங்க நான் கேட்பது பொருளாதார ரீதியான பொருளாதார ரீதியான இப்போ பசில் ராஜபக்ச இந்த நாட்டினுடைய நிதியமைச்சராக இருந்தார், ஒரு குறுகிய காலத்திலே இருந்தார். ஆனால் அவர் அந்த பொருளாதாரத்திலே அல்லது அந்த நிதி அமைச்சர் அவர் ஒழுங்காக செய்தாரா என்ற கேள்வி எழுகின்றது. ஏன்னு கேட்டால் அவங்க அவர் என்ன சொன்னாருன்னா, அப்படியே $1 டாலர் தீனுவான், பிரச்சனை என்ன, வினேச விதிமே தீனுவான், ஸ்டாக் இருக்குது எங்கள்கிட்ட, பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு கப்ரால்னு ஒரு சென்ட்ரல் பேங்க் கவர்னர் இருந்தார், அது பிறகு மினிஸ்டர் ஆகினார். அவரும் சொன்னார் அப்படியே $1 தீனும், அப்படி என்ன அப்படின்னு. இன்றைக்கி என்ன நடந்துச்சு? அதில் 3 மாதத்துக்கு பிறகு என்ன நடந்தது? நாடு வங்குரோத்து நிலையிலே போயிடுச்சு. எங்களுடைய நாட்டினுடைய கடனை திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஸோ இதுக்கு காரணம் யார்? ராஜபக்ச குடும்பம். இல்லை ராஜபக்ச சரி, ரணில் வந்து ஓராண்டு ஆகிறது அல்லவா? இந்த ஓராண்டுக்குள் ராஜபக்ச கொள்கை எது அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது நாட்டில் என்பதுதான் என்னுடைய கேள்வி. இது ரணில் உடைய திட்டமாக போய்கொண்டிருக்கிறது அல்லது ராஜபக்சனுடைய திட்டமா? நீங்கள் சொல்ல ரணில் ராஜபக்ச என்று, அதாவது ராஜபக்ச என்ன சொல்லுகின்றாரோ அதைத்தான் நிறைவேற்றுகின்றார் ரணில் விக்ரமசிங்கே. பொருளாதார ரீதியான விடயத்தில் எல்லா விஷயங்களிலும் எந்த ஒரு விடயத்தை ஏன் இதுவரைக்கும் ஊழல் ஆகப்பட்டவர்களை ஏன் இன்னும் கைது செய்யவில்லை? அது இருப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். அதான் ராஜபக்ச பாலிசி. ஊழல் எது வேணாலும் செஞ்சுக்கிறீங்க, நாங்கள் கண்டுக்கிற மாட்டோம். ஸோ அதை இன்னைக்கு ராஜபக்ச அவர்கள் சொல்றார். நான் சுட்டிக்காட்டுவது பிரதானமாக ஊழலும் பொருளாதாரத்தில் ஒரு முக்கியமான அம்சம் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த பொருளாதார ரீதியாக ஒரு நாட்டை முன்னேற்றமடைய செய்வதில் அவருடைய அந்த முதலாளித்துவ சிந்தனையை, வலதுசாரி சிந்தனையை அவர் அமுல்படுத்துவதில் அவருடைய பாணியில் தான் அவர் சென்று கொண்டிருக்கிறார். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. யார் எதிர்த்தாலும் அவருக்கு எது தேவை அதைத்தான் செய்து கொண்டிருக்கார் என்பது போல தான் எங்களுக்கு தெரிகிறது. அவருடைய கடந்த அதைத்தான் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய உறுப்பினர்கள் சொல்கிறார்கள். எங்களுடைய ப்ளூ பிரிண்ட்டும் இதைத்தான் சொல்கிறது, நாங்களும் இதனைத்தான் செய்கிறோம், இதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. ஜனாதிபதியுடைய கொள்கை விளக்க உரையை பற்றி அப்படித்தான் சொன்னார்கள். ஜனாதிபதி எடுக்கிற தீர்மானம் பற்றியும் அப்படித்தான் சொன்னார்கள். அவரும் IMF என்றார்கள், இவர்களும் IMF என்றார்கள். அப்போ உங்களுடைய கட்சிக்காரர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். IMF வந்து நாங்கள் சொன்னது தான் முதல்ல அதாவது ஐக்கிய மக்கள் சக்தி தான் முதல்ல சொன்னிச்சு IMF-க்கு போக சொல்லி. ஆனால் நீங்கள் நாடாளுமன்றத்தில் சொன்னீர்கள், ரணில் விக்ரமசிங்கே தனியார் ஊடகங்களில் பேசிக் கொண்டிருந்தார். 2 MP இல்லை.
அப்போ இவங்க செய்யலை. இன்னைக்கு அதையும் மீறி IMF-க்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. ஆனால் இன்னும் ராஜபக்சோட ஒரு குரூப் வந்து IMF-க்கு போனதை ஏற்றுக்கிறாத ஒரு குரூப் இருக்குது. அதாவது அவர்கள் அப்படி இருக்கும்போதும் அவர்கள் பகைத்து கொண்டால் இருக்க வேண்டியதை தானே செய்கிறார் என்பதுதான் என்னுடைய விளக்கம். ஏற்றுக்கொள்கிறீர்கள்? சரி. இதே நேரத்தில் தமிழ் முற்போக்கு கூட்டணியுடைய அரசியல் செயற்பாடு, அரசியல் நகர்வு இப்போது எப்படி இருக்கிறது? நாங்கள் எங்களுடைய கடமைகளை செய்து கொண்டு போகின்றோம். மக்களுக்கு தேவையானதை நாங்கள் அந்தந்த நேரத்தில் அவ்வப்போது எங்களுடைய குரல்களை எழுப்பி மக்களுடைய நலன்களை நாங்கள் கவனித்து வருகின்றோம். எதிர்ப்பு அரசியல் செய்வது போல தெரிகிறது. எதிர்ப்பு அரசியல் தான் நாங்கள் செய்துக்கிட்டு இருக்கிறோம். எதனை எதிர்க்கிறீர்கள், எதனை ஆதரிக்கிறீர்கள்? அதாவது இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி என்று சொல்லிக்கொண்டு இன்று நாட்டை சூறையாடுவது எங்களை பொறுத்தவரையில் எங்களுடைய கொள்கை அல்ல. நாட்டினுடைய பொருளாதாரத்தை அபிவிருத்தி மக்கள் சுயமாக வாழ்வதற்கு இன்றைக்கி பாருங்கள், ஒரு 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 பார்லிமெண்ட் மெம்பருக்கு 3 பார் கொடுக்குறாங்க. அந்த பாரெல்லாம் வருது பிளான்டேஷன் ஏரியாவுக்கு. இப்போ எங்களுடைய மக்கள், நலிந்தடைந்த மக்கள் மீண்டும் நலிவடைவதற்கான ஒரு சந்தர்ப்பம் தான் இப்பொழுது உருவாகின்றது. உங்களுடைய பேரில் பார் இல்லை? எனக்கு இல்லை. நீங்கள் உங்களுடைய ஆதரவாளர்கள் எனக்கு எப்போவுமே பார் இல்லை, நான் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அந்த பக்கம் போகிறதும் இல்லை. எனக்கு பார் வேணாம். எனக்கு அந்த பாருங்கிறது எதிர்ப்பு தான். எனக்கு கல்வியில் இன்ட்ரெஸ்ட், அதனால நான் பார் எதிர்க்கிறேன். சரி, உங்களுடைய கட்சி சார்ந்தவர்களுக்கும் இல்லை? இல்லை. அடித்து உறுதியாக கூறுகிறீர்கள்? நிச்சயமாக. ஆதாரங்கள் முன்வைக்கப்பட்டாலும் பார்க்கலாம். அதே உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். எனக்கு இல்லை. உங்களுக்கு இல்லை. மலையத்தை பொருத்தப்படுத்துகின்ற மக்கள் பிரதிநிதிகளில் நீங்கள் முக்கியமானவர். நீங்கள் ஒரு மூத்த அரசியல் தலைமை. நீங்கள் எந்த ஒரு சர்ச்சையிலும் சிக்கிக்கொள்ளாத ஒருவர். எப்போதும் கல்வித்துறை சார்ந்து நிறைய முன்னேற்றகரமான மலைய சமூகம் என்ற ஒரு பெரிய கல்வி சமூகமாக வந்திருப்பதில் உங்களுடைய பங்களிப்பும் அளப்பரியது. அதனை யாரும் மறுப்பதற்கில்லை. இந்த கேள்வி, இதே குற்றச்சாட்டை ஒரு கட்சியாக இருந்து கொண்டு நீங்கள் பேசுகிற பொழுது உங்களுடைய தரப்பில் அப்படியானவர்கள் இருக்கிறார்கள் என்பதை தான் நீங்கள் முதலில் கண்டறிய வேண்டும். அதாவது இன்னைக்கு பொறுத்தளவில் அப்படி யாரும் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியலை. ஆனால் இருக்க முடியாதுங்கிறது தான் என்னுடைய. இருக்க முடியாது என்பது உங்களுடைய விருப்பம். இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. என்ன ஒன்று செய்ய முடியாது? அவர்களை நீங்கள் எதிர்க்க வேண்டும். சரி, இப்பொழுது உங்களுக்கு எதிரான ஒரு அணி நாடாளுமன்றத்தில் இருக்கிறது, தேர்தல் அரசியல் இருக்கிறது என்பதற்காக அவர்களை நீங்கள் தைரியமாக எதிர்த்து பேசுகிறீர்கள். அவர்களை எந்த தூரம் தைரியமாக எதிர்த்து பேசுகிறீர்களோ அதே போன்று அதனை விட 2 மடங்கு உங்களுடைய அணியில் இருந்தால் அது பாதிப்பானதாக இருக்கும். இருந்தால் நாங்கள் அதுக்கு விமர்சனம் செய்யத்தான் வேணும். விமர்சனத்தோடு விட்டு விடுவீர்கள். வேற என்ன செய்யலாம்? நாங்கள் அடித்து பாரை பிடுங்க முடியாது அவங்கள்ட்ட இருந்து. உங்களுடைய அக்கறை போதாது. அப்படி செய்ய முடியாது, அடித்து பிடுங்க முடியாது. விமர்சனங்கள் நாங்கள் சொல்லலாம், அவர்களை இதை நீங்கள் விட்டு விடுங்கன்னு சொல்லலாம். ஆனால் அப்படி இருக்குன்னு எனக்குன்னா தெரியலை. இருந்தாலும் நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கலாம். மாத்தளை சம்பவம் உங்களை பாதித்ததா? ஆமாம், நிச்சயமாக. எந்த அளவு? நிச்சயமாக உணர்வுபூர்வமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது எங்களுடைய சேர்ந்த ஒரு இனத்திற்கு, ஒரு மனிதனுக்கு இவ்வாறு நடந்தது என்பது மிக பாரதூரமான ஒரு விஷயம். இது முதல் முறையா? இல்லை, இது பல தடவை நடந்திருக்குது. இது இன்னைக்கு வீடியோவில் வந்ததுனால தான் இது தெரிஞ்சிருக்குது. அதனால தான் நீங்கள் நாடாளுமன்றத்தில் போராட்டம் நடத்தினீர்கள். வீடியோவில் வந்து மக்கள் மத்தியில் போனது, பேசு பொருளானது தெரியும். அதுக்கு பிறகு ஒவ்வொரு இன்சிடென்ட் நடந்தால் இப்போ நாங்கள் நாளை மறுநாள் ரமேஷ் பத்ரினாவோட SLSPC, JEDB, வெல்கடுவா பிளான்டேஷன் சேர்மன்ஸ் அண்ட் இவங்க PMMD சேர்மனையோடையும் ஒரு டிஸ்கஷன் எடுத்திருக்கிறோம். இந்த மாதிரி பிரச்சனைகள், எவிக்ஷன் ஆர்டர்ஸ் கொடுக்குற பிரச்சனைகள், இந்த மாதிரி துரைமார்கள் அடாவடித்தனம் போன்றவற்றை பேசுவதற்காக ஒரு தினம் எடுத்திருக்கின்றோம். அதே போல் நேற்று டிரானாலஸ் அவர்களோடையும் பேசினோம். இந்த போலீஸ் எல்லாத்துலேயும் தலையிடுறாங்க. இப்போ ஒரு சின்ன லேபர் டிஸ்பியூட் வந்தாலும் போலீஸுக்கு போகிறான். போலீஸுக்கு போன உடனே தொழிலாளியை கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி கொண்டு போய் அவங்கள விசாரிக்கின்ற அடிப்படையிலே எப்போவுமே உங்களுக்கு தெரியும், துரைமார்கிட்ட இருந்து போலீஸ்காரங்க ஏதாவது பெற்றுக்கொள்வாங்க. அதுக்காக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நேர்மையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. ஆகவே அந்த அடிப்படையிலே தொழிலாளிகளே நிர்பந்தித்து சில விஷயங்களை அவர்கள் செய்வதற்கான சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்குன்னு. அதனால் நாங்கள் சொன்னோம், இந்த லேபர் டிஸ்பியூட், சின்ன இஷ்யூஸ், மைனர் இஷ்யூஸ், அந்த கமிட்டிலேயே தீர்க்கறதுக்கான ஒரு நடவடிக்கை நீங்கள் எடுக்க வேண்டும்னா அப்புறம் மெக்கானிசம் செய்யலுங்க, நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் அடுத்த வாரம் சந்தித்து இதுக்கான நடவடிக்கை நாங்கள் எடுப்போம். சரி, இந்த என்ன நடந்திருக்கிறது மாத்தளையில்? ஏற்கனவே அந்த தோட்டத்திலே இருக்கின்ற அந்த குடும்பம் 14 அங்கத்தவர்களை கொண்ட ஒரு குடும்பமாக இருந்திருக்கின்றது. மகன், மகள்,
அவங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் இப்படி. ஸோ அவங்க வந்து ஒரு இடம் கேட்டிருக்கிறாங்க எங்களுக்கு வீடு கட்டிக்கொள்வதற்கு வேண்டும் என்று. அதுக்கு முன்பு இருந்த தோட்டத்துறை அதை அனுமதித்திருக்கின்றார். ஆனால் அவர்கள் அனுமதித்த பிறகு அந்த அனுமதியை வைத்துக்கொண்டு இவர்களோடு கொட்டில் போட்டிருக்கின்றார்கள். ஆகவே அண்மையிலே வந்த சூப்பரிண்டன் வந்து இதை சின்னத்துறை வந்து இதை உடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவங்க உடைக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. போலீஸுக்கு போயிருக்கிறாங்க. போலீஸில் என்ட்ரி போட்டிருக்காங்க. போலீஸ் கூப்பிட்டு பேசியிருக்கிறாங்க 2 பக்கமும். இதை உடைக்கணும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. எனக்கு உடைச்சா போகிறதுக்கு இடம் இல்லை, எங்களுக்கு ஏதாவது வழி கொடுத்தா தான் நாங்கள் போவோம் அப்படின்னு. அதுக்கு பிறகு சின்னத்துறை பைஃபோர்ஸாக போய் இந்த கொட்டிலே உடைத்திருக்கின்றார். அதற்கு பிறகு தான் அந்த இஷ்யூ ஆரம்பிச்சிருக்கின்றது. இது ஒரு தற்காலிக கூடாரம் தானே? தற்காலிக கூடாரம். இதற்கு முன்பு அந்த குடும்பம் எங்கே இருந்தது? இது ஒரு சில நாட்கள் அதாவது லயத்து வீட்டில் தான் இருந்திருக்கிறாங்க. அந்த வீடு இப்போது எங்கே? வீடு இருக்குது, வீடும் இருக்குது. இது ஒரு தற்காலிக கொட்டில். 14 பேர் ஒரு 10க்கு 10 காமராவில் எப்படி இருக்க முடியும்? ஆகவே தானே அவர்கள் தற்காலிக கொட்டில் போட்டுக்கலாம். இது இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டு இருக்குது. உங்களுக்கு வேணா நான் அவங்களோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணால் கொடுக்கலாம். என்னிடம் அவருடைய டீட்டெயில்ஸ் அப்படியே இருக்கின்றது. The family members. இவர்களுக்கென்று தனியாக இவர்கள் குறித்த ஒரு வீடு ஒன்று இல்லை. அதாவது அந்த லயத்து வீடு இருக்கு. லயத்தில் ஒரு வீடு இருக்கின்றது. அந்த வீட்டுக்கு முன்னால் தான் அந்த கொட்டியில் போட்டிருக்கிறாங்க. அதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்கின்றது. இவர்களுக்கு இத்தனை பேர் இருப்பதற்கு இவ்வளவு காலம் இந்த லயத்தில் தான் இவர்கள் இருந்திருக்கிறார்களா? இன்னும் இப்படி தான் இருக்கிறாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் அறிந்த வகையில் அவர்களுக்கு இருந்த ஒரு வீட்டை அவர்கள் விற்றுவிட்டதாக இல்லை. உங்களுக்கு நிச்சயமாக தெரியுமா? அந்த விஷயத்தில் எங்களுக்கு தெரியாது. அப்படி நடந்திருந்தால் அது தெரியாது. அதன் காரணமாகத்தான் இந்த இடப்பற்றாக்குறை வந்திருப்பதாக அறிகிறோம். அதன் காரணமாகத்தான் ஒரு தற்காலிக கூடாரம் அமைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இப்போ பல விதையும் சொல்லலாம், பல விஷயங்கள் இல்லை. அது என்ன நடந்தது என்பது தெரியும். நேற்று நாங்கள் டிரான் அலசோட பேசுகிற நேரமும் அவரும் இந்த விஷயத்தை தான் சொன்னார். என்ன சொன்னார்? இந்த அவர்களுக்கு இந்த தற்காலிக கொட்டில்களை அவருடைய அந்த சூப்பரிண்டன் உடைச்சதற்கான இதுகளை போலீஸில் அவங்க வந்து அவங்க மகன் போய் திரும்ப என்ட்ரி போட்டிருக்காரு, அப்படி உழைச்சிருக்கிறாங்கன்ட்டு. அதுக்கு பிறகு தான் அந்த போலீஸ் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதுக்கு முதல்லயே இந்த பிரச்சனை பெருசாகிவிட்டது. அதாவது வீடு பாருங்க, 2021 எஸ்டேட் மேனேஜர் கோசல allocated the land for the last month they built the new house. Present assistant superintendent Vithanage demolished the house. இதான் நடந்திருக்குது. இப்போது இந்த விடயத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு உங்கள் தரப்பில் நீங்களும் நாடாளுமன்றத்தில் இதை பற்றி பேசியிருந்தீர்கள். அவரை கைது செய்திருக்கணும். அதாவது ஒரு கோர்ட் ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபிஸ்கால் தான் இதை செய்யணும். இது ஃபிஸ்கால் செய்யலை, போலீஸும் செய்யலை. இந்த தோட்ட சூப்பரிண்டன் என்னது தன்னிச்சையாக ஒரு அடாவடித்தனமாக மக்களை இன்னும் அடிமைத்தனத்திலே வைத்துக்கொண்டு இதை செய்வதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கின்றார். அதுதான் அங்கு பிரதான காரியம். இல்லை, இவர் தற்காலிக கூடாரம் அமைத்தது சரியா? எது இல்லை, மனிதாபிமான அடிப்படையில் சரி, முறைப்படி சரியா? அந்த அனுமதி கொடுத்துருக்கிறாரு, கோசல் என்ற அனுமதி கொடுத்துருக்கிறாரு. அப்படியானால் ஏன் இவர் அதை எதிர்க்க வேண்டும்? உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். இல்லை, அதில் உங்களுடைய இல்லை நீங்கள் டைப் செய்தது அதுதான் என்பது எங்களுக்கு அதுதான் உண்மை. அதான் உண்மை. நீங்கள் சொல்வதனால் நான் நம்புகிறேன். சரி, இப்பொழுது என்னுடைய அந்த கேள்வி, இவர்கள் இந்த தற்காலிக கூடாரத்தை அமைத்துக் கொண்டது சரியா? அதாவது இந்த நாட்டில் தற்காலிக கூடாரங்கள் என்பது அதாவது பர்மிஷன் வாங்கி தான் எல்லாம் செய்யணும்னு நாட்டு சட்டம். அதை நாங்கள் மீற முடியாது, சட்டத்தை மீற முடியாது. ஆனால் தோட்டத்திலே வேலை செய்கின்ற தொழிலாளிக்கும் முதலாளிமாருக்கு அதாவது தோட்ட நிர்வாகத்திற்கும் ஒரு ஒப்பந்த அடிப்படையில் நீங்கள் இந்த வீடை கட்டிக்கிறீங்கன்னு சொன்னால் கட்டிக்கலாம். ஆனால் கட்டின பிறகு அதை உடைக்கிறதுக்கான அதிகாரம் அந்த தோட்டத்துறைக்கு கிடையாது. அப்படின்னா அவங்க வழக்கு போடணும். இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. யாராவது ஒரு வீட்டில் ஒருத்தர் தங்கி வாழ்ந்து அந்த வீட்டிலேயே இருந்துக்கிட்டு இருந்தால் அவங்களுக்கு மின்சாரம் கொடுக்கணும். அதுக்கு துறையில் அனுமதி தேவையில்லை, மின்சாரம் கொடுக்கணும். ஏன்னா அது மனிதாபிமான முறையிலே செய்யப்பட்ட ஒரு அரசாங்க தோட்டம் தானே. அரசாங்க தோட்டம் தான். அப்போ அரசாங்கம் தானே செய்யணும். அரசாங்கமே இந்த தோட்டத்துக்கு காணி கொடுக்கலன்னா, மக்களுக்கு காணி கொடுக்கலன்னா வேறு ப்ரைவேட் எப்படி கொடுக்க போகிறோம்? இல்லை, அரசாங்கம் கொடுக்கவில்லை என்பது நாம் அறிந்த விடயம் தானே. இப்போது இது ஒரு தோட்டத்தில் இடம்பெற்ற ஒரு பிரச்சனை. இதே போன்ற 150 தோட்டங்கள் இருக்கலாம்.
மக்கள் இன்னும் பாதிக்கப்பட்டு கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கலாம். அவர்களும் ஒரே வீட்டில் 20 பேர் கூட வசிக்கலாம். அதை நாம் அறிய மாட்டோம். நீங்கள் இந்த தகவல்களை திரட்டி வைத்திருக்கிறீர்களா? இப்படி எத்தனை பேர் பாதிக்கப்பட்டார் என்பது இந்த தகவல்களை நாளைக்கு நாங்கள் இவர்கிட்ட இப்போ சப்மிட் பண்ணுவோம். டாக்டர் ரமேஷ் பத்ரன்கிட்ட இதை சப்மிட் பண்ணுவோம். டிஸ்கஷனில் நாங்கள் இதை எடுப்போம். அண்மையிலே வெளிமடையில் ஒரு தோட்டத்தில், எனக்கு பேர் சரியாக ஞாபகம் இல்லை, அந்த தோட்டத்தில் ஒருத்தர் இவ்வாறு தக்காள கொட்டியில் அடித்தார். அவரை போய் போலீஸில் என்ட்ரி போட்டாங்க. போலீஸில் என்ட்ரி போட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரையும் போலீஸுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இந்த போலீஸுக்கு கூட்டிகிட்டு போனார் அந்த சூப்பரிண்டென்ட் அங்கே அதை உடைக்கிறாரு. பிறகு நான் சொன்னேன், நம்ம பண்டாரில் எஸ்பிக்கு பேசி நான் சொன்னேன், உடைச்சது குற்றம், அதுக்கு நீங்கள் என்ட்ரி எடுங்க. அவரோட என்ட்ரியும் எடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. இப்போ என்ட்ரி எடுத்து பிறகு அந்த கொட்டியில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க அவங்களா. இப்போது அந்த மாதிரி இது தெரியாமல் நடக்கிற பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் தோட்ட நிர்வாகத்துக்கு ஒரு கடமை இருக்கின்றது. அதாவது அத்துமீறின்னு சொல்லலாம். என்ன, அன்ஆத்தரைஸ்ட் ஷெட்ஸ் போடுறதுக்கு அனுமதி கொடுக்க முடியாது. ஆனால் அவர்கள் அங்கு வாழுகின்ற ஒரு மக்களாக இருந்தால் மனிதாபிமான முறையிலே அவர்களுக்கு செய்து கொடுப்பதற்கான கடமை அந்த தோட்டத்துறைமாருக்கு இருக்கின்றது. அதைத்தான் செய்ய வேண்டும். மனிதாபிமானத்தை முதல்ல பார்க்க வேண்டும். சட்டம் ஒரு பக்கம், மனிதாபிமானம் அடுத்த முதல் பக்கம் பார்க்கணும். மனிதாபிமானமான சில வேலைகளை செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது ஒரு மனிதர்களை பொறுத்தது. நோர்வுட்டில் ஒரு எஸ்டேட் எடுத்துக்கிறங்க. நோர்வுட்டில் ஒரு எஸ்டேட்டுக்கு 16 ஏக்கர் காணி வெளியாருக்கு விற்றுருக்குறாங்க. ஆனால் சூப்பரிண்டென்ட் சொன்னார், வெளியாருக்கு கொடுக்க முடியாது, உங்கள் ஆளுகளுக்கு நீங்கள் பிரித்து கொடுங்க, நீங்கள் வேணாலும் அடிச்சுக்கிறங்க அப்படின்ட்டு. நாங்கள் எங்கள் ஆளுகள்லாம் படிக்க சொல்லியிருக்கோம், நீங்கள் அடிச்சுக்கிறங்க, தொட்டியில் அடிச்சு. அப்போ துரை மனிதாபிமானமாக செயல்படுறான். எல்லோரும் அரசாங்கம் இன்னொரு ஆளுக்கு கொடுத்துருந்தாலும் அந்த காணியை எல்ஆர்சி மூலமாக துரை சொல்கிறாரு, அதை எப்படி கொடுக்க முடியாது, இது எஸ்டேட் காணி, எங்களோட காணி, நம்ம மக்கள் இருங்க, பிரச்சனை இல்லை அப்படின்னு. அப்போ எல்லாருக்கும் கொடுக்க சொல்கிறார். இன்றைக்கி 6.5 ஏக்கர் அவங்க விவசாயம் செய்கிறதுக்கு நாங்கள் பிரித்து கொடுத்துருக்குறோம் நோர்வுட்டில். ஸோ இந்த மாதிரியான மனிதாபிமான முறையிலே துறைமாறு இயங்க வேண்டும். அதுதான் எங்களுடைய கோரிக்கை. சட்டம் ஒரு பக்கம் இருக்கட்டும், மனிதாபிமானம் ஒரு பக்கம் இருக்க வேண்டும். ஜீவன் தொண்டமான் அந்த இடத்துக்கு போனதை பற்றி உங்களுடைய தனிப்பட்ட நிலைப்பாடு என்ன? வரவேற்கின்றேன். ஐ அப்ரிஷியேட் ஹிம். ஏன்னா அந்த நேரத்தில் நாங்கள் போக முடியாமல் போச்சு. நான் வேற ஒரு ஃபங்க்ஷனில் இருந்தேன், அதனால் நான் போக முடியாமச்சு. ஜீவன் தொண்டமாக நாங்கள் போனதை நாங்கள் பாராட்டுறோம், வரவேற்கின்றோம். அவர் அப்படியான ஒரு சூழ்நிலையிலே அந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன் எடுக்கிறது நல்லது. அப்படியானால் ஏன் உங்களுடைய கூட்டணியின் தலைவர் நான் சிவாஜி கணேசன் அல்ல, நான் ரஜினிகாந்த் அல்ல, நான் அஜித்குமார் அல்ல என்கிறார் என்றால், அப்படியானால் அவர் நடிக்க போனதாக தானே அவர் கருத்து கூறுகிறார்? ஒருடைய அபிப்பிராயமும் ஒரு பக்கம் இருக்கலாம். இல்லை, நீங்கள் கொள்கை ரீதியாக ஒன்றாக இருந்தால் யார் போனாலும் என்ன? இப்பொழுது உங்களுடைய நிலைப்பாடு, நீங்கள் ஒரு மூத்த அரசியல்வாதி, நீங்கள் அதை வரவேற்று பேசுகிறீர்கள். போனது சரி, இது அது உங்களுடைய மனம், உங்களுடைய அஹிம்சாவாதம் அதனை சொல்கிறது. ஆனால் உங்கள் கூட்டணியுடைய தலைவருடைய நிலைப்பாடு வேறாக இருக்கிறது. அதனை ஒரு அரசியல் நாடகமாக அவர் பார்க்கிறார். அது சரி, அரசியல் நோக்கத்தில் பார்த்தா அது அப்படி அவங்க அந்த நோக்கத்தை பார்க்கலாம். ஆனால் மனிதாபிமானமான நோக்கத்தில் பார்த்தா, நான் முதலையும் சொன்னேன், மனிதாபிமான நோக்கத்தில் பார்த்தா அவர் போனது சரி, போகணும், கட்டாயம் போகணும். அப்போ உங்களுடைய தலைமையுடைய மக்களுக்கு ஒரு கூட்டணியின் தலைமையுடைய கருத்தை நீங்கள் மறுதளிக்கிறீர்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்குல்ல, அது அவருடைய கருத்து, இது என்னுடைய கருத்து. இப்படி எத்தனை பேர் கருத்து கொண்டவர்கள்? பர்சனல் வியூ, உங்களுடைய சரி, தனிப்பட்ட அபிப்பிராயம். அதே இடத்தில் இன்னும் ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருந்தார். தாக்கினால் திருப்பி தாக்க வேண்டும் தற்காப்புக்காக, இது சரியா? அது ஒரு பக்கத்தில் என்னென்ன தற்காப்புக்காக தாக்க வேண்டும் என்பது ஜேஆர் ஜெயவர்தனை சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அந்த காலத்தில் சிங்களவர்கள் அடித்தால், தமிழர்கள் அடித்தால் திருப்பி அடிங்கன்னு அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. ஸோ அதைத்தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. எங்கன்னு தற்காப்புக்காக ஒருத்தனை அடிக்கிறது தப்பு இல்லை, தற்காப்புக்காக அடிக்கிறது தப்பு இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அதை நாங்கள் தூண்டி விடுறது தப்பு. இந்த கருத்து தூண்டி விடுகிற கருத்தா அல்லது அப்படின்னு இப்போ அரசாங்கம் சொல்லுது. நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் நடைமுறையில் ஒரு தோட்டப் பகுதியில் அல்லது ஒரு பெருந்தோட்டத்துறையில் இருக்கிற ஒரு தோட்டத்தில் இவ்வாறு ஒரு சம்பவம் நடக்கிறது. இதே போல சம்பவம் நடந்திருக்கலாம், எதிர்காலத்தில் நடக்கலாம் என்று வைத்துக் கொள்வோம். நடக்கிற பொழுது திருப்பி தாக்குங்கள் என்று தலைமை சொல்லிவிட்டது. மக்கள் தாக்கினால் கடைசியில் அவர்களை யாரும் பாதுகாப்பது? நம்ம தான் பாதுகாக்கணும். யார் பாதுகாக்க வேண்டும்? தலைவர். இவர்கள் வருவார்களா? கடைசியில் அவர்கள் நீதிமன்றம், விசாரணை, போலீஸ் என்று அலைய வேண்டியிருக்கும். அவர்களுடைய அன்றாட தொழிலும் இல்லை, அவர்களுக்கு வருகின்ற வருமானமும் இல்லாத நிலைமை தான் வரப்போகிறது. நிறைய இடத்துல நடந்திருக்குது. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும், ஒருத்தன் தாக்கும் பொழுது நாங்கள் சொல்லாது நீ ஓடி ஒளிஞ்சிக்கோன்னு சொல்ல முடியாது.
அது கோலை அப்படி சொல்கிறது. நீயே திருப்பி அடி அப்படின்னு தான் நாங்கள் சொல்லணும். அவனுக்கு ஒரு ஒரு உற்சாகத்தை கொடுக்கணும், ஒரு உத்வேகத்தை கொடுக்கணும். அதுக்காக நீ போய் ஒளிஞ்சிக்கிற, அவன் அடிக்க வரான், நீ போய் ஒளிஞ்சிக்கிறன்னு நம்ம சொல்ல முடியாது. அது அது நல்ல வார்த்தை அல்ல. ஆனால் அவர்களுக்கு பிரச்சனை ஏற்படும் பொழுது நம்ம பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கின்றது. அதே பிரச்சனையிலே அவர்கள் இருந்து கொண்டிருந்தால் இப்படி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டிய நிலைமை வரும் அல்லவா? இல்லை பிரச்சனைகள் அதுக்கு பிறகு நம்ம ஒரு டிஸ்கஷன் எடுத்து அவங்களோட பேசி இந்த பிரச்சனையை தீர்க்கணும். அஹிம்சா வழியில் தீர்க்கணும். நான் என்றைக்குமே இந்த அடாவடித்தனத்துக்கு நான் உடன் போகிறதில்லை. எப்போவுமே கூடுதலான முறையில் அதை தீர்ப்பதற்கான நடவடிக்கை. பாராளுமன்றத்தில் உங்களுடைய எதிர்ப்பு என்பது சரியா? நேற்று சரி. எத்தனை பேர் இருந்தீர்கள்? நாங்கள் ஒரு 25 பேர் இருந்தோம். யாரெல்லாம்? அதாவது ஐக்கிய மக்கள் சக்தியில் நாங்கள் இருந்தோம். உங்களுடைய டிஎன்ஏ இருந்தாங்க. உங்களுடைய கூட்டணியில் எல்லாரும் இருந்தோம். எல்லோரும் போல் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தீர்கள். இது டிஎன்ஏயில் 2 பேர் 3 பேர் இருந்தாங்க. 3 பேர் இருந்தாங்க. அத்தனை பேர் தான் சபையில் இருந்தார்கள். செல்வம் அடைக்கலநாதன் இருந்து அனைவரும் வந்தார்களா? இல்லாவிட்டால் செல்வம் அடைக்கலநாதன், ஸ்ரீதரன், சார்ல்ஸ், கோவிந்தன், கருணாகரன் 4 பேர் வந்தாங்க. அவ்வளோதான் இருந்தாங்க. உங்கள் தரப்பில்? எங்கள் தரப்பில் உங்களை கண்டேன். மனோ கணேசன், உதயகுமார், வேலுக்குமார், திகாம்பரம் பார்லிமெண்ட்டுக்கு பல்லனே. நீ அதை தான் ஒரு இது கேட்குறீங்க. இல்லை அவர் வந்திருக்க வேண்டும். என்றால் இப்படி பிரச்சனை எப்படி நாடாளுமன்றத்தில் கிளம்பும் என்று அவருக்கும் தெரியும். இல்லை வந்திருக்க வேண்டும் தானே? வேணும். வரவில்லை. இது ஜீவன் தொண்டமானுடைய அந்த செயற்பாட்டுக்கு எதிரான செயற்பாடா, அல்லது நீங்கள் தன்னிச்சையாக உங்களுக்கும் தோன்றியதை இதனை செய்ய வேண்டும் என்று? எது? ஜீவன் தொண்டமான் நேரடியாக களத்துக்கு சென்று பிரச்சனை பற்றி அது பெருந்தோட்டத்துறை அவருடைய அங்கு நடந்து கொண்டது சரிப்பில்லை என்பது ஒரு புறம் இருக்க, என்னுடைய மக்களுக்காக நான் போகிறேன் என்ற அடிப்படையில் போய்விட்டார். இப்போது இவர்களுக்கு போக முடியவில்லை. அதற்காக அதனை சரிகட்டுவதற்காக நாடாளுமன்றத்தில் எதிர்ப்பு கோஷம் போட்டார்களோ? நாடாளுமன்றத்திலே நான் தான் இந்த ப்ரொபோசல் கொண்டாந்தேன். நீங்கள் தான் கொண்டு வந்தீங்க? நான் தான் கொண்டு வந்தேன். ஆனால் எனக்கு முன்னே சுரேஷ் பேசிட்டு போயிட்டாரு. சரியா? இந்த ப்ரொபோசல் கொண்டாந்தது நான். நீங்கள் பேச முற்பட அவர் சபாநாயகரோடு முரண்பட்டு கொண்டு பேசி அவரோட ஹை டோனில் கதைச்சு அவர் போயிட்டாரு. ஆனால் சஜித் பிரேமதாஸ் தான் இதை பேசுறதாக முதல்ல முடிவு பண்ணியிருந்தார். எங்களோட இது வந்து சஜித் பிரேமதாஸ் நேரத்தில் ஒரு செல்லிட தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்தார். அவர் யாரை எதிர்த்து கருத்து கூறியிருந்தார்? வடிவ சுரேஷா? அரசாங்கத்துக்கு பக்கம் சென்றவர் எதிர்கட்சியில் நாங்கள் செய்ய வேண்டிய கடமை சொல்ல வேண்டி இருக்கு. நான் போய் சொல்ல வேண்டிய என்ன ரெக்கார்டிங்ல இருக்குதானே? இல்லை நானும் பார்த்தேன். என்ன நடந்தது? உண்மையில் என்ன நடந்தது? இல்லை அவர் சொன்னார், இப்போ அரசாங்கத்துக்கு போய் அரசாங்கத்துக்கு வக்காலத்து வாங்குறாரு, அவர் ஏன் எங்கே இதில் கொட்டிக்கிட்டு இன்னைக்கு இதில் பேசணும் அப்படின்னு. இது பெரிய அவமானமே. ஏன்னா இந்த ப்ரொபோசல் கொண்டு வந்தது நான். இது எழுதுனதெல்லாம் நானும் வேலுக்குமார் தான் எழுதணும். இதெல்லாம் எழுதி எல்லாருக்கும் கொடுத்ததெல்லாம் நாங்கள் தான். சஜித் தான் இதை பேசிட்டு நாங்கள் கீழே இறங்குறதா தான் எங்களோட திட்டம். ஆனால் எங்களுக்கு முன்னுக்கு அவர் பேசி போட்டு பின்னுக்கு முன்னுக்கு போர்டை போட்டுட்டு போயிட்டார் அவர். சரி, யாராவது ஒரு ஆள் செஞ்சால் பரவாயில்ல, மலையக பிரதிநிதி தானே, அதனால நான் ஒன்றும் அதில் அப்செட் இல்லை. உண்மையில் அப்செட்டாக தான் இருக்கிறீர்கள்? இல்லை எனக்கு ஒன்றும் அப்செட் இல்லை. அது யாராவது ஒரு ஆள் செய்தால் சரி. யாராக்கினாலும் அரிசி சோறாக்க வேண்டாம், சோறா இருக்க வேண்டாம். அதுவும் அவர் முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டு பக்கம் போட்டிருந்தார். இது அவருக்கு அவருடைய தனித்துவமா, இல்லை என்றால் அவருடைய தனித்துவம் உங்களை விஞ்ச வேண்டும் என்ற நோக்கமா, இல்லை உண்மை மலைய மக்கள் தெரியாது. ஆனால் அவருடைய தனித்துவமாக தான் நாங்கள் அவர்கிட்ட அந்த இது விஷயத்தை நாங்கள் சொல்லலை. ஆனால் காலையில் சொன்னோம், நாங்கள் இது தரோம், நீங்கள் பிடிங்க அப்படின்னா. ஆனால் அதுக்கு முதலே அவர் கொண்டாந்துருக்கிறாரு, அவர் ரெடி பண்ணி கொண்டாந்துருக்கிறார். வடிவேல் சுரேஷ் அடிச்சு பிடிச்சி பறிச்சு மைக்கை தட்டி கேட்டு சத்தம் போட்டு அதை எடுத்து போயிட்டு உட்காந்துட்டார். நான் வந்து எப்போவுமே கௌரவமாக ஒரு இதாக நிற்கணும். என்னுடைய பாருங்க, நீங்கள் அஹிம்சை ரீதியான அரசியல் தான் இருந்தேன், நான் முன்னுக்கு ஓடலை. நீங்கள் அவ்வாறு ஒரு அரசியல் நோக்கத்துக்காக கருத்து சொல்வதோ அல்லது மக்களுடைய பிரச்சனைகளை அரசியல் மைப்பட நன்மை அடைய வேண்டும் என்ற நினைப்பில்லை. இதேனும் நம்மளால் முடிந்ததை செய்வோம் என்கிற ஒரு நிலைப்பாடு. பார்லிமெண்ட்டை தவிர மற்ற நாளில் 100 தான் இருப்பேன். அது எனக்கும் அங்கே வேலை இருக்குது. ஆனால் என்னுடைய தொழில் அங்கே இருக்கின்றது. மற்றது மக்களோடு அங்கே இருப்பேன் நான் எந்த நேரம் வேணாலும். இல்லை, அந்த குறைந்தபட்ச நேர்மை உங்களிடம் இருக்கிறது. இல்லை என்றால் மக்கள் உங்களை தெரிவு செய்ய மாட்டார்கள். ஆனால் நீங்கள் சில விடங்களை மறைத்து கொண்டு தான் பேசுகிறீர்கள்.
உண்மை சொல்ல மறுக்கிறீர்கள். அது மீடியா உங்கள் மீது நாங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையை நீங்கள் வெளிப்படுத்த மாட்டீர்கள். நீங்கள் சிக்கல் உண்டாக்குறீங்களே. இல்லை 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 இல்லை, மக்கள் தெளிவடைய வேண்டும். உங்களை போன்று அதாவது அரசியல் லாபம் இருக்கிறது இல்லாமல் இல்லை, ஆனாலும் அந்தளவு சுயநலமாக இல்லாமல் பொதுமக்கள் நலன் சார்ந்து செயற்பட வேண்டும். ஒரு நாடகத்தை அரங்கேற்றி ஒரு கண்ணீர் கதையை விட்டு அப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு நோக்கம் உங்களுக்கு இல்லை இல்லையா? என்னை பொறுத்தளவில் எல்லா மனிதனும் நல்லவன் அல்ல, எல்லா மனிதனும் கெட்டவன் அல்ல. ஒரு 60% 70% ஒரு மனிதன் நன்மை செய்தால் அந்த மனிதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 40% 30% அவர் தீங்காக இருந்தால் அதை நாங்கள் பெருசாக கணக்கெடுக்கக்கூடாது. ஆனால் 60% தீமையும் 40% நன்மையும் செய்கிறவரை நாங்கள் கணக்கெடுக்கக்கூடாது. சரி, ஜனாதிபதியுடன் உங்களுக்கு ஒரு சந்திப்பு இருந்தது அல்லவா? அதை விட மலையக விருந்தூர் முக்கியமோ? இல்லை, அது நாங்கள் ஜனாதிபதிக்கு சொல்லிட்டோம். நாங்கள் அந்த ஒரே முதல் நாள் தான் கூப்பிட்டாங்க எங்களை. நாங்கள் சொன்னோம் ஜனாதிபதிக்கிட்ட எங்களுக்கு வேறொரு டேட் தாங்க, நாங்கள் வாரோம், எல்லோரும் வாரோம். அப்போ அவர் தனியாக வாரீங்க? இல்லை நாங்கள் அந்த டிஸ்கஷனுக்கு நாங்கள் வாரோன்னு சொன்னோம். ஆனால் அவர் அவசரப்பட்டு அவங்கள கூப்பிட்டு பேசிட்டாரு. உங்களுடைய நிகழ்வு மறுநாள் தானே? மறுநாளோ? இது 11ஆம் தேதி. அங்கே போய் எல்லாம் ஏற்பாடு பண்ணணும்ல. இதற்கு அனைவரும் செல்ல வேண்டுமா? இல்லை, இந்த நிகழ்வினை ஏற்பாடு அப்படியல்ல, ஏற்பாட்டாக கையெழுத்தால் அவர்கள் செய்ய போகிறார்கள். இது ஒரு சந்திப்பு 1 மணித்தலைமை 2 மணி நேரமும் நடக்கப் போகிறது. இது நீங்கள் ஏதோ ஒரு போலியான ஒரு காரணத்தை முன்வைக்கிறீர்கள். பார்த்தீர்கள், நான் சொன்னேன் தானே, நீங்கள் குறைந்தபட்ச நிலைமை. இல்லை, அப்படி நினைக்கல. நாளைக்கு கூப்பிட்டாலும் நாங்கள் ஜனாதிபதியை போய் பார்ப்போம். உங்களுக்கு கொடுத்த சந்தர்ப்பத்தை நீங்கள் தவறு விட்டுட்டு சார், ஒரு சந்தர்ப்பம் தானே கொடுத்தாரு, இன்னும் எத்தனை சந்தர்ப்பம் இருக்குது? கொடுத்த சந்தர்ப்பத்தில் அவர் என்ன செஞ்சிட்டார் எங்களுக்கு? மலைய மக்கள் என்ன செய்யும்? இல்லை, நீங்கள் எப்போது போய் பேசினீர்கள்? நீங்கள் எப்போது நேரம் கட்டியிருக்கலாம்? அதுக்கு பல இந்த இதில் டிஸ்கஷனுக்கு போயிருக்கிறோம் தானே அவரோட. இந்த டிஸ்கஷன் 13வது ஆல் பார்ட்டி கான்ஃபரன்ஸ் அப்படி இப்படி நிறைய வச்சிருக்கிறாரு. இல்லை, இப்பொழுது ஈத்தோக்கா வந்தது தான் பிரச்சனையா? இல்லை என்றால் ஈத்தோக்காவுக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லை, அவங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் வளர்ந்த இடம் தானே. இல்லை, உங்களுக்கு இல்லை, நீங்கள் தனித்துவம், நீங்கள் தனியான, நான் உங்களுடைய கூட்டணி கட்சி இப்படித்தான் நான் கேட்டு நீங்கள் உங்களை வைத்துக்கொண்டு எனக்கு பதில் சொல்ல வேண்டாம். ஏன்னா இல்லை, தமிழ் முற்போக்கூட்டணியே தான் நீங்கள் பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கிறீர்கள், அதை தான் கேட்கிறேன். அவருடைய இந்த பிரச்சனையும் இல்லை, முரண்பாடும் இல்லை. இல்லை இல்லை, அவர்கள் இப்பொழுது இந்தியாவினுடைய கிடைக்கப்பெற உதவினை இப்பொழுது ஜீவன் தொண்டமான் அவர்கள் பெற்று வந்திருக்கிறார்கள். இதனை அதை பற்றி பேசத்தான் வர சொன்னார் ஜனாதிபதி. ஆமாம், அதை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறதுன்னு. உங்களுக்கு வேறு நிலைப்பாடு, அவர்களுக்கு வேறு நிலைப்பாடு இருக்கிறது. இல்லை, நாங்கள் எங்களுடைய அபிப்பிராயத்தை நாங்கள் சொன்னோம் ஜனாதிபதி, எங்களுக்கு கூடுமான வரைக்கும் எடுகேஷனுக்கு அதை செய்யுங்க. எடுகேஷன் பிக்கப் ஆகினா தான் நாங்கள் எல்லா வகையிலையும் முன்னேறலாம். எங்களுடைய வீக்கே காரணம் எடுகேஷன் தான். ஆகவே அந்த கல்வித்துறையை முன்னேற்றுவதற்கு அந்த நிதியினை வேறு தேவைகளுக்கு பயன்படுத்த வேண்டாம் என்பது உங்களுடைய நிலைப்பாடு. அவர்கள் வேறு சிலவற்றுக்கும் இதனை பயன்படுத்தி செய்யலாம் என்கிற நிலைப்பாட்டில் அவர்கள் இருக்கிறார்கள். இப்போது ஒட்டுமொத்த பெரிய காசு இல்லை தானே, 300 மில்லியன் தானே, 3000 மில்லியன். 3000 மில்லியனுங்கிறது ஒரு பெரிய காசு அல்ல. இன்னைக்கு உள்ள விலைவாசி அடிப்படையில். ஒரு காலத்தில் 500 மில்லியன் இருந்தாலே போதும். 3000 மில்லியன்றது அந்த 500 மில்லியன் தான் அந்த 3000 மில்லியன் இன்னைக்கு. ஆகவே அந்த அடிப்படையிலே 3000 மில்லியன் வேறு தேவைக்கு பாகப்பட்டாலும் 50% மேலே இருக்கின்ற பணத்தை கல்விக்காக செலவழிக்க வேண்டும் என்பது எங்களுடைய கருத்தாக இருந்தது. அதில் 50% மேலே 50% மேலே கல்விக்காக ஒதுக்கணும். அங்கே என்ன பேசப்பட்டது என்பது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது எங்களுக்கு. மற்றது இப்போ பெருசாக ரோடு அதெல்லாம் செய்ய முடியாது, அதுக்கெல்லாம் பெரிய காசு போகும். இந்த மாதிரி இஷ்யூஸ் அதுக்கான காலமும் இல்லை. ஹெல்த் இஷ்யூஸ் செய்யலாம், எஜுகேஷன் செய்யலாம், எக்கானமிக் அதாவது பொருளாதார வளர்ச்சி அடைகின்ற சில விஷயங்களை செய்யலாம். இன்னும் பாருங்கள், எங்களுக்கு சில என்னது கால்நடை இதுகளை கொடுத்தால் அவங்களோட செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை டெவலப் பண்ணிக்கிடுவாங்க. இல்லை, ஜனாதிபதி அதுக்கான ஒரு திட்டம் இருக்கிறது தானே, இந்தியாவிடமும் பேசியிருக்கிறார்கள், சில நிறுவனங்களோடும் இது பற்றி பேசப்பட்டிருக்கிறது. இந்த திட்டம் மலையகத்தில் வந்தால் எவ்வாறான ஒரு மாற்றம் ஏற்படும் என்று நினைக்கிறேன்? அதாவது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் எங்கள் மக்களுக்கு இருக்கணும். எந்த நாளும் தோட்டத்தை நம்பி தோட்டத்தை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. இன்றைக்கி பால்லாம் நல்ல விலை. பால் ஒரு 2 பசு மாடு வாங்கி வச்சுருந்தாலே ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கான சந்தர்ப்பம் இன்றைக்கி கிடைக்கும். ஏன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா செலவு கிடையாது. தோட்டங்களில் அவங்களுக்கு புல் இருக்குது, புண்ணாக்கு வாங்கலாம், அவருடைய பராமரிப்பு அவங்களே பார்த்துக்கலாம், சாணி விற்கலாம், அதெல்லாம் நல்ல ரேட்டுக்கு விற்கலாம் இன்றைக்கி. அப்போ அந்த வகையிலே ஒரு குடும்பம் சீரால வளர்வதற்கு அல்லது ஒரு 50 கோழி குஞ்சுகள் கொடுத்து அந்த கோழி பண்ணை உண்டாக்கி அந்த மாதிரி வேலைகளை செய்யலாம்.
பாட்பண்ணை நிறுவனங்கள் தவிர இவ்வாறான சுயதொழில் செய்கின்ற மக்கள் இப்போதும் இருக்கிறாங்க. மஸ்கெல், அதாவது இலங்கையில் அதிகமாக பால் உற்பத்தி செய்கிறது மஸ்கெலிய பிரதேசம். பால் உற்பத்தி அவங்க தான் செய்கிறாங்க. கம்பெனி தவிர இன்னமும் மக்கள் ஈடுபட வேணுங்கிறது தான் நான் சொல்கிறேன். இன்றைக்கி எடுத்துக்கங்களேன், இது என்னது பிளான்டேஷன் எடுத்துக்கிறீங்க. இன்றைக்கி 100% 70% தேயிலை ஏற்றுமதி சிறுதோட்ட உரிமையாளர்கள் தான் செய்கிறாங்க. 30% தான் கம்பெனி செய்யுது. ஆனால் 30% தான் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வாழ்கின்றார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் 30% தான் அந்த உற்பத்தி செய்கிறாங்க. இவங்க 70% செய்கிறாங்களே. அப்போ எங்கே பிரச்சனை எங்கே இருக்குது? பிரச்சனை வந்து தோட்ட நிர்வாகம் தோட்டத்தை பராமரிக்கிறது இல்லை. காடாக்கி அதை சிறுத்தை புலிகள் குளவி அது இதுன்னு எல்லாம் காடாக்குனா எல்லாம் வந்துடும். இல்லை, இப்போது சர்வசாதாரணம் இதெல்லாம். இப்போ ப்ரைவேட் எஸ்டேட் ஒன்று இருந்தால் அவங்க நல்லாவே வச்சுருக்குறாங்க. அப்போ ப்ரைவேட் எஸ்டேட்டுக்கு உள்ள பெனிஃபிட் அதுதான். அவங்க 50 ஏக்கர் வச்சுருந்தாலும் நல்ல துப்புரவாக வச்சுருக்குறாங்க. அவங்களோட உரம் போடுறாங்க, அவங்களுடைய ஈல்டு கூடுது, லாபம் அதிகரிக்கின்றது, தொழிலாளர்களுடைய எண்ணிக்கையை குறைக்கிறாங்க. இவங்க அதெல்லாம் இல்லை. அப்படி என்றால் நீங்கள் சொல்வதை பார்த்தால் தனியார் மயப்படுத்தல் தான் பெஸ்ட். இப்போ ரணில் விக்ரமசிங்கனோட கொலை சரி, அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். எல்லாத்தையுமே அவருக்கு நாங்கள் குறை சொல்ல முடியாது. தனியாருக்கு கொடுக்கணும். அரசாங்கம் இந்த சில தொழிற்சங்கங்கள் இந்த நாளும் ஏற்றுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. தனியாருக்கு கொடுக்கக்கூடாது அப்படி இப்படின்னு ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. நானும் அந்த பாலிசி இல்லை, தனியாருக்கு கொடுக்கணும். அரசாங்கம் இப்படி செஞ்சு இது வரைக்கும் எந்த கார்பரேஷன் ப்ராஃபிட்டில் வந்துருக்குது? எந்த கார்பரேஷனும் ப்ராஃபிட் இல்லை, எல்லாமே லாஸ். ப்ரைவேட்டுக்கு எடுத்துக்கிறங்க. ப்ரைவேட்டு இன்றைக்கி எல்லாமே இதாக தானே இருக்குது. பெனிஃபிட் அடிச்சிருக்காங்க, ப்ராஃபிட் எடுக்கிறாங்க. தனியார் நிறுவனங்கள் எப்போது முன்னேற்றது இந்த பொருளாதார பிரச்சனைகளுக்கு மத்தியில் அவங்களுக்கு தனியார் கவர்மெண்ட் நிறுவனம் தங்களுக்கு ஓட்டி இருக்குதா, எங்களுக்கு வாகனம் இருக்குதா, அல்லது எங்களுக்கு டீசல் கொடுக்குறாங்களா, இதைத்தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ப்ரைவேட்டில் அப்படி இல்லை. உனக்கு இவ்வளோ சம்பளம், நீ அதுக்குள்ளே எல்லாம் பார்த்துக்கிறேன்னு அவன் சொல்கிறான். அப்போ அவங்க உணர்ந்து வேலை செய்கிறாங்க, உணர்வுபூர்வமாக வேலை செய்கிறார்கள். ஜனாதிபதியோட இன்னொரு திட்டம் தான் சுற்றுலாத்துறை மேம்படுத்துவது. இது பெருந்தோட்டத்துறை அதை நாங்கள் வரவேற்கிறோம். நேற்று சுற்றுலாத்துறை என்னுடைய ஸ்பீச்சும் இருந்தது. அதில் நாங்கள் கிட்டத்தட்ட 41 இடங்கள் நூரெலியாவில் சுற்றுலாத்துறையை அபிவிருத்தி செய்வதற்கான விஷயங்கள் செய்யப்பட்டிருக்கின்றது. எந்த பகுதியில்? வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். இது அரசாங்கத்தினால் இனம் காணப்பட்ட இதெல்லாம் இது கசட் பண்ணி இந்த இடங்களே எடுக்கிறாங்க. இதில் வந்து நூரெலியா டிவிஷனில் 19, அம்பகமுவ 8 டிவிஷனும், கொத்மலையில் 12 டிவிஷனும், வல்லப்பனையில் 2 டிவிஷன், ஆக மொத்தம் 41 டிவிஷன் எடுக்கிறாங்க. அதே மாதிரி வெலிகமையில் 19 டிவிஷன் எடுக்கிறாங்க. மாத்திர வெலிகமை ஸோ இது வந்து மிக நல்ல ஒரு விஷயம். அது நூரெலியாவில் அப்படி செய்கிறதுங்கிறது, நூரெலியா டூரிஸ்ட் இப்போ கூடியிருக்கிறாங்க. அது எவ்வாறான ஒரு மாற்றத்தை எதிர்காலத்தில் ஏற்படுத்தும் என்று நம்புகிறீர்கள்? நூரெலியாவை பொறுத்த பிரதேச அபிவிருத்தி முன்னேற்றத்தில் லோக்கல் டூரிஸ்ட்டும் வராங்க, அது எப்போதும் இருக்கிறது. அதை தாண்டி தான் இந்த இடங்கள் அடையாளம் காணப்படும். இது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களா அல்லது ஹோட்டல்கள் அமைக்கக்கூடிய இடம், எவ்வாறு இவை அடையாளப்படுத்த? நூரெலியா நகர பகுதிகள் வந்து சில இடங்களை ஹோட்டல் மயப்படுத்துறதுக்கான நூரெலியா போஸ்ட் ஆஃபீஸ் பழங்கால பில்டிங் ஒன்று, அதை இப்போ ஹோட்டலாக்க போகிறாங்க. ஆனால் அந்த அரசாங்கத்தில் இருந்தானே நான் அதை எதிர்த்தேன். நல்லாட்சி அரசாங்கத்தில் அது ஒரு ஏன்ஷியன்ட் பில்டிங். அது நூரெலியாவுக்கு ஒரு அடையாளம். அது அப்படியே இருக்கத்தானே செய்வார், இல்லை முற்றுமுழுதாக மாற்றிவிடும். அப்படி தான் இருக்குது. அப்புறம் இப்போ என்கிட்ட சொன்னார், அது அப்படியே இருந்து ஹோட்டல் செய்ய போகிறோம் அப்படின்னு. சரி, போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே போனாலும் வருவாங்க தான். அந்த மாதிரி 2-3 இடங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. யூடிஏ டெவலப்மெண்ட் செய்கிறாங்க. அதில் அந்த சீதாலியம் ப்ராமினன்ட் வருது. ஏன்னா அங்கே தான் டூரிஸ்ட் இப்போ நிறைய வராங்க. அந்த மாதிரி நிறைய இடங்கள், இது வியூ பிளேஸ் இருக்குது, வியூ போஸ்ட், ஹாட்டன் பிளேஸ், இப்படி நூரெலியாவில் நிறைய அடையாளங்கள் காணப்பட்டிருக்கின்றது. கொத்மலையில் நீர்வீழ்ச்சிகள் நிறைய இருக்குது, அது வாட்டர் ஃபால்ஸ், அதுக்கெல்லாம் அடையாளப்படுத்தியிருக்கிறாங்க. நல்ல விஷயம். டூரிஸ்ட் வரணும். அது வந்து எங்களுக்கு முதலீடு இல்லாத வருமானம். பெருசாக முதலீடு நாடு வகையிலும் சரி, பிரதேசம் என்ற வகையிலும் சரி, முதலீடு இல்லாத வருமானம். அந்த வருமானத்தை உண்டாக்குறதுக்கான நடவடிக்கைகள். ஒரு டூரிஸ்ட் ஸ்ரீலங்காவுக்கு வந்தால் $170 to $180 ஸ்பெண்ட் பண்ணலாம். அது வந்து இலங்கைக்கு பெரிய ஆதாயம்.
அமைச்சர் ஹரினோடு பேசினீர்கள் இதை பற்றி? பேசுவேன் அடிக்கடி. ராமாயண ட்ராங்கல் விஷயங்கள்லாம் பேசுவார். என்ன 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 விடயங்களை பகிர்ந்து கொண்டார்? இல்லை, அவர் இந்தியன் டூரிஸ்ட் நிறைய கொண்டு வரதில் அக்கறையாக இருக்கிறாரு. இப்போ நான் இன்றைக்கி பகல் இந்தியன் ஹை கமிஷனையும் பார்த்தேன். அவங்களும் சொல்கிறாங்க, இப்போ இந்த பெரி சர்வீஸ் வந்துட்டா ராமேஸ்வரம் டு சீத்தாலியா அப்படியே ஒரு பேக்கேஜ் உண்டாக்கலாம். அந்த அவங்க வாரவங்க அப்படி தான் வருவாங்க. அதுக்கு பிறகு அவங்க மற்ற இடங்களுக்கெல்லாம் போகட்டும், அப்படி ஒரு பேக்கேஜ் உண்டாக்கும்னு சொன்னார். நான் சின்ன செய்வோம் அப்படின்னு. ஜனாதிபதியினுடைய இந்த அவர் சுற்றுலாத்துறை பற்றியும் அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் ஒரு மூத்த அரசியல்வாதி, அனுபவமிக்க ஒருவர். அதே நேரத்தில் இப்பொழுது உங்களுடைய பிராந்தியத்தில் இது நடைபெறுகிற பொழுது உங்களுக்கு இது பிரயோக ரீதியாக இது எங்கே போய் முடியும், இதை எவ்வாறான ஒரு வளர்ச்சியை கொண்டு வரும் என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும். இதை எப்படியான ஒரு மாற்றத்துக்கு வழிவகுக்கும் என நீங்கள் நினைக்கிறீர்கள்? இந்த சுற்றுலாத்துறை மாத்திரம் மையப்படுத்தி நீங்கள் இதனை ஒரு கற்பனை காட்சியாக பார்த்தால் இது நடைமுறைப்படுத்தப்படுகிற பொழுது இப்போ என்ன பொறுத்தவரை இல்லை, நூரேலியாவில் டூரிஸ்ட் எஸ்டாப்ளிஷ் டெவலப்மெண்ட் பண்ணணும்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் அபிவிருத்தி வேலைகளையும் செய்யணும். சில இடங்களுக்கு போகிறதுக்கு பாதைகள் சரியில்லை. இதனோடு இணைந்ததாக அதனை செய்யணும். அது மட்டுமல்லாமல் அந்த 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 பகுதியில் இருக்கின்ற மக்களுடைய வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தணும். என்னை பொறுத்தளவு நான் சொல்லுவேன், என்னை நூரேலியா என்ட்ரன்ஸில் உள்ள தோட்ட லைன்கள் எல்லாம் மாற்றணும். என்ட்ரன்ஸில் உள்ள தோட்ட லைன்கள், மற்றதெல்லாம் நாங்கள் படிப்படியாக செய்யலாம். உதாரணமாக வெஸ்டடோ, நேஸ்பி, இந்த பக்கம் சமைகள், இப்படி கொஞ்சம் எஸ்டேட்ஸ் இருக்குது, பீட்ரு, அப்படி. இது வந்து என்ட்ரன்ஸ், நூரேலியாவுக்கு என்ட்ரன்ஸ், நுழைவாயிலில் இருக்கிற அந்த தோட்டங்களை கண்டாலே சில பேருக்கு அதை அலர்ஜிக்காகும், பிடிக்காது. ஸோ அதுகளை டெவலப்மெண்ட் பண்ணி அந்த அந்த அதுகளையும் நூரேலியா நகரத்தை டெவலப் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நகர அலங்காரம் நல்லா இருக்கும். இதனை மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பேசுவார். நான் சொல்லியிருக்கேன். அப்பொழுது உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து. ஒருவேளை அரசாங்கத்தில் இருந்திருந்தால் இதனை ஒரு கண்காணிக்கின்ற ஒரு உறுப்பினராக கூட நீங்கள் இருந்து செயற்பட்டிருக்கலாம் இல்லையா? இருந்திருக்கலாம். இல்லை, நீங்கள் இல்லை, ஏதோ ஒன்று, அதாவது ஒரு அரசியல்வாதியாக அரசாங்கத்துக்கு போகிறது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. நாளைக்கு வேணாலும் போய் சேர்ந்துடலாம், அதில் பிரச்சனையே இல்லை. ஆனால் எங்களுடைய அடுத்தடுத்த அரசியல் நடவடிக்கையும் நாங்கள் யோசிக்கணும். அதாவது மக்கள் என்ன மனநிலையில் இருக்கிறார் என்பது தெரியாது, அடுத்த தேர்தலில் வருவோமோ என்கிற தெரியாது. எனக்கு அந்த பயம் தான் நிறைய பேருக்கு இருக்கிறது. மக்களுடைய மனப்பான்மை என்னன்னு பார்த்துக்கிட்டு தானே நாங்கள்லாம் அரசியலில் நடக்கணும். சில விஷயங்கள் உங்களுடைய விருப்பத்துக்கு நீங்கள் மக்களை திருப்பீர்களா? மக்கள் விரும்புகிற பாதையில் நீங்கள் விருப்பத்துக்கு தான் நம்ம போகணும். நீங்கள் எப்படி தலைவராக செயல்படுது? நீங்கள் தானே சரியான பாதை அவர்களுக்கு காட்ட வேண்டும். மக்கள் இதை வேணான்னு சொன்னால் நாங்கள் செய்ய முடியாது. இல்லை, ஒரு திட்டம் ஒன்று கொண்டு வருது, அது வேறு பிரச்சனை. ஆனாலும் நீங்கள் தானே மக்களை வழிபடுத்த வேண்டும். மக்களுடைய பல்ஸ் பார்க்கணும் தானே. மக்களுடைய பல்ஸ் இப்படி தான் இருக்குன்னு சொன்னால், ஆனால் அவர்கள் அறியாமையில் இருந்தால் இல்லை அப்படி இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி எல்லாருக்கும் டிவி இருக்குது, ஃபோன் இருக்குது, ஐஃபோன் இருக்குது, எல்லா வசதியும் இருக்கிறாங்க. மக்கள் தெளிவாக தான் இருக்கிறார்கள். மக்களை ஏமாற்ற முடியாது. மக்கள் ஆளுந்தரப்புக்கு எதிராக இருப்பதன் காரணமாக அதிகளவான 100-95% பேர் சிறுபான்மை தலைவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அதிகமாக அலட்டிக் கொள்வதில்லை. எப்படி அடுத்த முறையும் உருட்டி வந்துடலாம் என்பது சரி. ஜனாதிபதி இப்பொழுது இந்த 13வது திருத்தம் பற்றி நீங்களும் இதற்கு முன்பும் பேசியிருந்தீர்கள். அது தொடர்பான சில முயற்சிகள் எடுக்கிற பொழுது இது ஒரு அரசியல் நாடகம் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அதே நேரத்தில் இவர் இதன் மூலம் ஒரு பிரச்சனை ஏற்படுத்தப் போகிறார் என்ற ஒரு கருத்துருவாக்கம் இருக்கிறது. உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கிறது? அதாவது 13வது திருத்த சட்டம் இந்த நாட்டிலே அமல்படுத்த வேண்டும். அதுக்கு முன்பு மாகாண சபை தேர்தலை நடத்தணும். மாகாண சபை தேர்தலும் 13 ஒன்று தான், அதில் வித்தியாசம் கிடையாது. ஆனால் இவர்கிட்ட இப்போ யார் கேட்டது? போலீஸ் அதிகாரமும் காணி அதிகாரமும் யார் கேட்டது? யாருமே கேட்கல. எல்லாரும் கேட்டது மாகாண சபை தேர்தலை நடத்துங்கள் என்று. இல்லை, தமிழ் தரப்பு தமிழ் தரப்பு அது ஒரு கோரிக்கையாக வைத்தாங்களே தவிர அதை அமல்படுத்த சொல்கிறார். இருக்கிற அதிகாரத்தை தமிழ் தரப்புக்கு ரெண்டு ஸ்டேட் தானே, எங்களுக்கு தானே 7 ஸ்டேட் இருக்குது. ஆமாம், ஆனால் நாங்கள் 7 ஸ்டேட்லையும் இல்லை, அந்த 2 ஸ்டேட் கொடுப்பது நாட்டிலே பிரச்சனையாக இருக்குது. அப்போ நாங்கள் 7 ஸ்டேட்லையும் கேட்கல. நாங்கள் என்ன சொல்கிறோம், மாகாண சபையை நடத்துங்க. உங்களுக்கு மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும். இப்பொழுது தமிழ் நீங்கள் பாருங்கள், நான் மாகாண சபையில் அமைச்சராக இருக்க நேரம் தான் நான் இந்த அரசாங்கத்தில் சென்ட்ரல் மினிஸ்டராக இருந்ததை விட நான் கூட செய்திருக்கேன். எனக்கு பேரும் புகழும் வந்தது காரணம் அந்த மாகாண சபை. அவ்வளோ கிட்டத்தில் மக்களோட நெருங்கி செய்யக்கூடிய ஒரு வேலை இருந்தது ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில். இல்லை எல்லா ஆட்சியும் யூஎன்பியும் இருந்தது, ராஜபக்சவும் இருந்தது, எல்லா ஆட்சியிலையும் நாங்கள் செய்திருக்கிறோம். இல்லை, யூஎன்பியில் எப்போது நீங்கள் மத்தியில் இருந்தீர்கள்? இருந்து மத்தியில் நான் ஃபுல்லாக எந்த கால போகுது? யூஎன்பியில் 2002-2004 அரசாங்கத்தை கவுத்தோம் அந்த மாகாண சபையில். பிஏ சந்திரிகா காலப்பகுதியில் அந்த அரசாங்கத்தை கவுத்து நாங்கள் யூஎன்பி அரசாங்கத்துக்கு கொண்டு வந்தோம். அப்போ 2001 டிசம்பர் 5 தேர்தல். அப்போ நான் சிடபிள்யூசி நாங்கள் 8-9 பேர் இருந்தோம் சிடபிள்யூசியில்.
நான் முழு மாகாண கல்வி அமைச்சராக வந்தேன். மதியுகராஜா சேர்மனாக வந்தார். சிவலிங்கன்ற ஒருத்தர் டிப்யூட்டி சேர்மனாக வந்தார். அந்த அளவு நாங்கள் அதை ஃபோர்ஸ் பண்ணி வாங்கினோம். அதெல்லாம் அந்த நேரத்தில் அரசியல் பலத்தை வச்சு பேரம் பேசி, அதாவது காணி போலீஸ் அதிகாரம் வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாடு இருக்குது. நீங்களும் ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர், தமிழ் மக்களுக்கு இது தேவை என்கிற நிலைப்பாட்டில் தான் இவ்வளோ காலம் இந்த போராட்டம், இந்த பிரச்சனைகள், அதாவது இதை விட அதிகமான தனிநாடு, அதிகார பகிர்வு, சமஷ்டி எல்லாம் பல கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகிறது. ஆனால் உங்களுடைய பார்வையில் ஒரு மாகாண சபை இப்போது இருக்கிற முறை, அந்த காணி போலீஸ் அதிகாரம் இல்லாமலேயே இந்த எதையும் செயற்படுத்த முடியும், மக்களுக்கு தேவையான சேவையை வழங்கிவிட முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. காணி அதிகாரம் என்பது இன்றைக்கு அரசாங்க காணிகள் தான் அநேகமாக எல்லா இடங்களையும் இருக்கின்றது. அதே போல் தொல்பொருள் ஆராய்ச்சி, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், வைல்ட் லைஃப், இதுகளில் தானே பிரச்சனை கூட. இந்த பிரச்சனைனால தானே வடகிழக்கு மக்களுக்கு பிரச்சனை. இப்போ இதெல்லாம் அண்மையிலே ஏற்பட்ட பிரச்சனைகள், ஏற்படுத்தப்பட்ட பிரச்சனை. இப்போ காலாங்காலத்துக்கு அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்ததில்லை. அப்போ மைத்ரிபால சிறிசேன இருக்கிற நேரம் கூட அவர்கள் படிப்படியாக காணியை ரிலீஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு தான் வந்தார். அது அப்பவும் இவர் தான் பிரதமராக இருந்தார். படிப்படியாக கொடுத்துக்கிட்டு வந்திருந்தார். அந்த நேரம் அந்த மக்கள் அதை பற்றி பெருசாக அலட்டிக்கல. ரைட், என்னைக்காக ஒரு நாளைக்கு காணி கிடைக்குன்னு நம்பிட்டு இருந்தாங்க. இப்போ தொல்பொருள் ஆராய்ச்சியை தூண்டி விட்டு, வைல்ட் லைஃபை தூண்டி விட்டு, ஃபாரஸ்ட்டை தூண்டி விட்டு, இன்றைக்கி மட்டக்களப்பிலாம் பாருங்கள், மேய்ச்சல் தர இல்லாமல் மாடுகள் எவ்வளோ கஷ்டப்படுது. இது எல்லாமே இன்றைக்கி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஃபாரஸ்ட்டில் ரிலீஸ் பண்ணுறான். இல்லை, அப்போ இந்த மாதிரியான பிரச்சனையை உண்டாக்கியதே அரசாங்கம் தான். அரசாங்கம் செய்தால் இல்லாத ஏதேனும் ஒரு அரசியல் தரப்பு செய்யல, அரசாங்கம் தான் செய்யுது. இது அரசாங்கத்துக்கு இதில் என்ன நன்மை? அதுதான் நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன், இப்போவும் சொல்கிறேன். இல்லை, எனக்கு அந்த சந்தேகம் வந்தது அந்த கேள்வியில். ஜனாதிபதி இதை கையில் எடுத்திருப்பது எதற்கு ஒரு கேள்வி எடுக்கிறதில்ல. இதான் நான் முதலே சொன்னேன். இதெல்லாம் செய்தது முன்னைய அரசாங்கம், ராஜபக்ச அரசாங்கம். அவர்களுடைய துணி என்னன்னா, தமிழனுக்கு காணி கிடைக்கக்கூடாது, முஸ்லீமுக்கு காணி கிடைக்கக்கூடாது, மலைகளுக்கு காணி கிடைக்கக்கூடாது. நீங்கள் அவர்களோடும் பழகி இருக்கிறீர்கள், அவர்களோடும் இணைந்து செயற்பட்டிருக்கிறேன். நான் உங்களுடைய அனுபவத்தை கொண்டு உங்களிடம் கேட்கிறேன். உண்மையிலே அவர்கள் இனத்துவேஷத்தின் அடிப்படையில் தான் செய்கிறார்கள், அது வாக்கரசியலுக்காக செய்கிறார்கள்? அதாவது அவர்கள் வெளியே காட்டிக்கொள்ளாவிட்டாலும் உள்நோக்கம் அதான், இனவாதம் தான். இனவாதம் வந்தால் வாக்கரசியலை தாண்டி இருக்கலாம். இனவாதம் வந்தால், ஏன்னா அந்த கட்சி உருவாகினதே அப்படிதானே. எஸ்எல்எஃபி உண்டாகினது எதுக்கு? 56 ஸ்ரீகுழப்பம், அதுக்கு பிறகு தனிச்சிங்களம், இதெல்லாம் கொண்டு வந்தது எதுக்காக? அதில் வந்தது தானே போட்டுவ. இருந்தாலும் எஸ்எல்எஃபி தானே அதுக்கு. இவர்கள் பிஜேபி, அவர்கள் பிஜேபி, அந்த பிஜேபி சாயல் தானே இவர்களுடைய இந்தியாவில் இருக்கணும். அப்போ இந்த நோக்கத்தில் தானே அவர்கள் அரசியல் செய்கிறாங்க. அப்போ இந்த நோக்கம் அவர்களுக்கு அது ஊறிப்போன ஒரு விஷயம். அது இல்லாமல் அவர்கள் அரசியல் செய்ய முடியாது. ராஜபக்சே எத்தனை நாள் சொல்லியிருக்காரு? 13+. அன்னைக்கு பார்லிமெண்ட்டில் பேசுனாரா, அவர் பாட்டுக்கு இருக்கிறாரு. ஜனாதிபதி ஒரு தடவை பேசும்போது நீங்கள் நாடாளுமன்றத்தில் இருக்கிறீர்கள். அப்போ கேட்டாங்க ஜனாதிபதி மனோ கணேசன் கேட்டால், சார் உங்களோட அபிப்பிராயம் என்ன அப்படின்னு. அவர் சுத்தம் போடாமல் இருக்கிறாரு. அப்போ பிரசன்னா ரணத்துவங்க தான் சொல்கிறார் 13+ அப்படின்னு. அப்போ அவங்களுக்குள்ளேயே அந்த பிரச்சனை வருது. இப்போ கொடுக்கறது 13- தானே, 13ஆவது கொடுங்க. அதாவது எதிர்கட்சியில் நீங்கள் இருந்தாலும், எதிர்கட்சியில் இருந்து கொண்டு உங்களுக்கு கூட்டணியை பலப்படுத்த முடியாவிட்டால் கூட இப்பொழுது சில பெருமை தரப்போடு நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் ரணில் மொட்டுவின் ஊடாக வந்து மொட்டுக்குள் புகுந்து மொட்டுவின் ஒரு 40 பேர் கொண்ட அணியை தனியாக நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் அதில் எக்ஸ்பர்ட் தானே. ரணில் விக்ரமசிங்க கட்சி உடைக்கிறதுல எக்ஸ்பர்ட். அதாவது இப்பொழுது ராஜபக்ஷ குடும்பத்திலிருந்து இருக்கிற முக்கியமானவர்களை இப்பொழுது தன்பக்கம் எடுத்துக்கொண்டார். எல்லாத்தையும் செய்வார். இந்த நாட்டில் பெரிய பெரிய தலைவர்களையே இல்லாமல் செய்தது அவர் தான். ஸோ அவர் அதில் கைதேர்ந்தவர். அதுதான் அரசியல் அனுபவம். அப்படியானால் உங்களுடைய தலைவருக்கு என்ன நடக்கும்? அரசியல் அனுபவம் இல்லை, உங்களுடைய நீங்கள் சொல்வதை பார்த்தால், அதாவது அதிகாரத்துக்கு கொண்டு வந்தவர்களுக்கு அந்த நிலைமை என்றால், அதிகாரத்தை இல்லாமலாக்கிய உங்களுடைய தலைவருக்கு என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? ஓட விரட்டுவார். அவர் அதிகாரத்துக்கு வந்தால் இவர் ஓட விரட்டுவார். இல்லை, இப்போது ஜனாதிபதியாக இருக்கிறார், மொட்டுவின் வாக்குனுடன் வந்தார், இப்போ அவர்களுடைய கட்சியை உடைத்து விட்டார். இப்போ அவர்களுக்கும் வேறு வழி இல்லை, இவர்கள் தங்கி இருக்க வேண்டிய நிலைமைக்கு அவர்களும் தள்ளப்பட்டு விட்டார்கள். ஒரு 40-45 பேர் ஒரு அணி ஒன்று தயாராகி விட்டது. அது தேர்தலுக்கு அவர்கள் தனியான அணி, தனியான ஒரு அரசு கட்சியாகவோ 10 எப்படியானாலும் வரலாம். அவர்களுக்கே அந்த நிலை என்றால் உங்களுடைய கூட்டணியின் தலைவர் சஜித் நிலைமை என்ன? இல்லை, அதான் சொல்கிறேன். அப்படி வந்துவிட்டால் இவர் ஓட விரட்டுவார். துண்டக்கான துணியக்கானு தான் ஓடணும். அப்போ உங்களுடைய நிலைமை என்னவா? அவருக்கு அந்த நிலைமை, உங்களுடைய நிலைமை. அவரை நம்பி நேற்று அந்த பாராளுமன்றத்தில் ஒன்றாக சேர்ந்து கோஷம் போட்டு உங்களுடைய நிலைமை என்னவாகிறது? என்னை பொறுத்தவரை என்னுடைய அனலைஸ் என்னன்னா, அதாவது ஜனாதிபதி தேர்தல் ஒன்று வரும் பொழுது
4-5 பிரிவுகள் வந்தால் ரணில் விக்ரமசிங்கே வெல்லுவார். அதுக்கான வாய்ப்பு இருக்கா? 4-5 பிரிந்தால் ஆனால் நிச்சயமாக எஸ்ஜேபி 2ஆக பிரியும் என்பது எனக்கு தெரிகிறது. அது தெரியாது, எனக்கு தெரியாது. பிரியும் எஸ்ஜேபி, ஜேவிபி, போட்டு, யூஎன்பி 4, இன்னும் ஒரு பிரிவு கூட வரலாம். 5 பிரிவுகளாக வந்தால் இது எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு ரணில் வந்துடுவார். அவருக்கு அதான் தேவையே தெரியாது. அவருக்கு தேவை, அதனால தான் இந்த பிளவுகளை உருவாக்குறாரு. சரி, 5 பிரிவாக வந்தால் இப்பொழுது நீங்கள் எழுதி வைங்க. நீங்கள் பிறகு அதே உணர்வில் நானும் இருக்கிறேன். எஸ்ஜேபியும் டலஸ் அணியும் இணைந்தால் அது ஒரு பெரிய இது இல்லையா? ஆனால் அதுக்கான முயற்சியில் நடைபெறுகிறது, நடக்குது. அவர்களோடு இணைந்து ரணிலை தோற்கடிக்க வேண்டும் நினைக்கிறார்கள். ஆனால் எஸ்ஜேபி சஜித்தோட பாலிசி நல்லம். எங்களை பொறுத்தவரை, பிளான்டேஷனை பொறுத்தவரை எங்களுக்கு சிறு தோட்ட உரிமையாளர் அந்த ஆக்கிரேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் மேனிஃபெஸ்டோவில் லாஸ்ட் டைமும் கொண்டு வந்தார், இந்த டைமும் கொண்டு வராரு. அதனால நாங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணி ஆகும். இல்லை, மேனிஃபெஸ்டோவில் யார் கொண்டு வரவில்லை? கோட்டா கொண்டு வரவில்லையா? அல்லது இதுக்கு முன்பு ஜனாதிபதி தேர்தல் போட்டு மைத்திரி கொண்டு வரவில்லையா? சந்திரிகா கொண்டு வரவில்லையா? ரணில் கொண்டு வரவில்லை, மஹிந்த கொண்டு வரவில்லை, யார் கொண்டு வரவில்லை? ஒரு நம்பிக்கை இருக்குது. அவர் பிறகு 13 ஒரு நாளும் பேச மாட்டார். அந்த சிறுபான்மை மக்களுக்கு ஒரு ஆதரவாக இருந்து பேசிட்டு இருக்கிறாரு. எனக்கு பேசிட்டு இருக்காரு. எனக்கு இவரை விட அவங்களோட அப்பாவை பிடிக்கும். அவர்கிட்ட நான் வேலை செஞ்சிருக்கிறேன் சேமனாக இருந்த காலத்தில். அந்த 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 அவர் மாறி இவர் இருப்பார் என்கிற ஒரு நம்பிக்கை, அந்த ஃபெய்த் எனக்கு. ஆனால் அவர் 25 மாவட்டங்களிலும் 1000 விகாரைகள் அமைக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். அதை நீங்கள் மறந்து விட்டீர்கள் போல. அதெல்லாம் சொல்கிறது தானே, இதை வைத்து தான் அரசியலே நடக்கிறது. எங்களுடைய மக்களை வாக்கு வாங்குறது என்ன மாதிரி? சிங்கள மக்களுடைய வாக்களை கவர் பண்ண சஜித் செய்தால் சரி, ராஜபக்ஷ செய்தால் பிள்ளையா? ரணில் அதிகமாக இல்லை, சஜித் செய்தால் சரி, ராஜபக்ஷ செய்தால் பிள்ளையா? அது சரி, இன்னைக்கு ராஜபக்ஷ செய்தால் எதுவும் சரி. ஏன்னா அது சிங்கள மக்கள் ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ரணில் செய்தால் அதை பிள்ளைன்னு சுட்டி காட்டுவாங்க. அதான் அந்த ரணிலுக்குள்ள இது பிரச்சனை. ரணில் தமிழர்களுக்கு கொஞ்சம் ஆதரவாக பேசிட்டாலே மேயா கொட்டித்தக்க இன்னே அப்படின்ட்டு. ராஜபக்ச அதை செஞ்சா அது பிரச்சனை இல்லை. அப்பேக்கனே ஏக பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வானத்திலே தொழுதவர். அது ஒவ்வொருத்தருடைய பார்வை அந்த இப்படிதான் இருக்குங்கிற நோக்கம் தான். சரி, இந்த மஹிந்த ஆனந்த அழுத்கமகே அவரும் மலையத்தை பிடித்தப்படுத்தின ஒரு அரசியல் பிரதிநிதி, அவருடைய செயற்பாடு தொடர்பில் உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? இல்லை, அவருடைய செயல்பாடுகள் அவர் அந்த அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு அவர் நிறைய உதவி செய்திருக்கிறார். அதை நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் நேற்று நாவலப்பிட்டி முந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை நான் அங்கே போனேன். அந்த பகுதியில் ஒரு சில ஸ்டேட்டுகளுக்கு நாங்கள் போனேன். அந்த அளவை பற்றி நல்லா சொல்கிறாங்க. அந்த 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 தொகுதியிலே அந்த ஆளுக்கு வெல்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அவருடைய தொகுதியில் வெளியில் அவருடைய இது செல்லாது, முழு கண்டிக்கும். ஆனால் அந்த தொகுதியில் அவர் அந்த மக்களை கவர்ந்து வைத்திருக்கின்றார். அவருடைய சகோதரர் இருந்தார் தானே, பேர் என்ன? அழுத்கமகே, ஆனந்த் அழுத்கமகே. அவர் இப்போது என்னவா இருக்கிறார்? இல்லை, ஒன்றும் இல்லை, நோமோ. அவர் ஒரு பெல்டியூன் அடித்தார் 52 நாள், கடும் பரபரப்பாக இருந்தது. அப்போ அந்த நேரம் ரணில் அவருக்கு சப்போர்ட் பண்ணார். யாருக்கு? அழுத்கமகே. மஹிந்த ஆனந்த இல்லை, ஆனந்த சப்போர்ட் பண்ணார், தூண்டி விடுவார் அழுத்கமகே எதிராக பேசு அப்படின்னு. இப்போது இவர் நீங்கள் டிவியில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இல்லை, இப்போது மஹிந்தானந்த அழுத்கமகே ரணிலுக்கு ஆதரவாக வந்து ரணிலை இல்லாமல் ஆக்க வேண்டும் நினைத்தவர்கள் அவர் அந்த நேரத்தில் இவங்களுக்கு தூண்டி விட்டார். இப்போ இவருக்கு ஆதரவாக இருக்கார். இந்த மொட்டுக்காரர்கள் நாடாளுமன்றத்தில் ரணில் ஆதரவாக பேசுகிற பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கும்? 2015 19 வரை ஒன்று அனுபவித்திருப்பீர்கள். எப்படி எதிர்க்கிறார்கள் பாருங்கள் என்று. இப்போது அதே வாய் வேறு மாதிரியா பேசுகிறது. எப்படி ஏசுனாங்க, பேங்க் ஓரா தீன்னு. இப்போது அவருடைய வாய் அப்படி பேசும்போது நீங்கள் எப்படி அதை வேற என்னதான்? இந்த நாட்டுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது. யார் தலைமையில், யார் அதாவது ஒரு ஜனாதிபதியாக வந்தால் இந்த நாடு உருப்படியாகும். இந்த நாட்டில் சகல வளங்களும் இல்லை ஒரு நாடு. உலகத்திலே தெற்காசிய நாடுகளிலே ஒரு வளமிக்க நாடு. எங்களை விட வளம் குறைந்த நாடுகள்லாம் இன்றைக்கி எப்படியோ இருக்குது. நாங்கள் வளமிக்க நாடு. எங்களுடைய ரிசோர்ஸை ஒழுங்காக யூஸ் பண்ணால் எல்லாம் செய்யலாம். ஊழலை முதல்ல ஒழிக்கணும். ஊழல் இருந்தால் எப்போவுமே சரி வராது. இன்றைக்கி சிங்கப்பூர் நல்லா வரதுக்கு காரணம் ஊழல் இல்லாத அரசாங்கம். மற்றது எல்லாரையும் சமநிலையிலே மக்களை பார்க்க வேண்டும், உரிமைகளை வழங்க வேண்டும்.
சிங்களம் வேற, தமிழ் வேற, மலையகம் வேறன்னு பார்க்கக்கூடாது. எல்லா மக்களும் சமம். எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கணும். அவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யறதுக்கான வசதிகளை கொடுக்கணும். அப்படி கொடுத்தால் இந்த நாடு எதிர்காலத்தில் நிச்சயமாக ஒரு சுபிட்சமாக வரும். அதற்கான ஒரு தலைவர் உருவாக வேண்டும். அது யாருன்னு பார்ப்போம். சரி, நீங்கள் இதே கூட்டணியோடு தான் அடுத்த தேர்தலை சந்திக்க இருக்கிறீர்களா? நிச்சயமாக. அதாவது ஐக்கிய மக்கள் சக்தி அப்படிதானே. அது சரத் பொன்சேகா அணியாக பிரிந்தால் நீங்கள் இல்லை நாங்கள் போக மாட்டோம். அவரோட போக மாட்டீங்க. அதாவது நீங்கள் சஜித் அணியோடு இருந்து விடுவீர்கள். தேர்தல் என்றாலும் அப்படித்தான். ஐதேகாவில் இந்த அழைப்பு வந்தால் அதுவும் அப்படிதான். நாங்கள் அழைப்பு வந்தால் அந்த போக மாட்டோம். தேர்தல் காலத்தில் யோசிப்போம். சிடபிள்யூசி அந்த பக்கம் இருந்தால் அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அமைச்சு பதவிகளை இப்படி பகிர்ந்து கொள்வது என்பது எங்களுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. ஆனால் உங்களுக்கு கூட்டணியில் இருக்கிற சில எம்பிமாருக்கு பிரச்சனை இருக்கிறது. எனக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பிரச்சனை, நீங்களும் சஜி பிரவேதாவோடு தான் உங்களோட பிரச்சனை. சரி. நன்றி பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே. நீங்கள் உங்களுடைய அனுபவத்தினூடாக பல்வேறுபட்ட விடயங்களை எங்களோடு நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுடைய நல்ல நோக்கங்கள், நல்ல எண்ணங்கள் நடக்க வேண்டும், நடைபெற வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியை விடைபெற்றுக் கொள்கிறோம். சுவாரஸ்யமாக பேசி உங்களுடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு கிடைத்ததற்கு எனக்கு மிக மிக நன்றி. நன்றி. அதிர்வு அதிகாரம் 2 நிகழ்ச்சியத்துடன் நிறைவுக்கு வருகிறது. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் என்ற நம்பிக்கையோடு விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.